பாலாஜி பாகவதர் அழைச்சிருக்கோம். இன்னைக்கு ஸ்டார்டிங் ப்ளூஸ் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டு, ஆனாலும் நீங்கள் என்ன டைம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் நல்லா நினச்சிட்டு உங்களோட இதை கேட்டுருக்கோம். ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக இருக்கப்பட்ட இவருடைய பத்மாவதி கல்யாணம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இன்னைக்கு நடத்த போகிறார். எல்லாரும் அனுபவபூர்வமாக நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுவாரு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். ராம 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 ஹரி 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 கிருஷ்ண 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 ஹரி. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः. नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः. ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यान् अहं वन्दे सम्प्रदायप्रवर्तकान्. अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखातापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भो मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपः. प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीशशुभशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यादिमान् परमभागवतान् स्मरामि. कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं. वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. नमः शिवाभ्यां नमः यौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां न केन्द्रकन्यावृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां. शिवशक्त्या युक्तो यति भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि. अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम अकृतपुण्यः प्रभवति. मुरलीमण्डितकरकमलं निजनमोहनं व्यत्यस्तपादं वनपालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं. या कृष्णसङ्गमसुखं सुलभं सखीभ्यः प्रीता प्रयच्छति सुदुर्लभम् ईश्वराणां प्रेमप्रवाहभरितां श्रुतकामधेनुं तां राधिकां मम गुरुं शरणं प्रपद्ये. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. बुद्धिर्बलं निशोधैर्यं निर्भयत्वमरोगता जाढ्यं वाक्पटुत्वं च हयं मत्स्मरणात् भवेत्. सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम. சிவபதியான பகவானுடைய அபரிமிதமான கிருபையாலையும் பகவதி சாரதாம்பாளுடைய பரமானுகிரகத்தாலையும் ஆச்சாரியாளுடைய அவ்யாஜ கிருபையாலையும் நமக்கு நவராத்திரி மகோத்சவத்தில் அதுவும் பிராரம்ப தினத்தில் இன்னைக்கு அதுவும் அப்பேற்பட்ட ஜீவன் முக்தராக அப்பேற்பட்ட ஆத்மஜானியாக பிரகாசிச்சென்றிருந்த ஆச்சாரியாள் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவளுடைய ஆராதன மகோத்சவத்திலிருந்து இந்த உற்சவம் ஆரம்பிக்கிறது. அதுலேயும் இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு சத்சங்கம் பிராப்தமாக இருக்கிறது பெரிய பாக்கியம். நவராத்திரிங்கிறதே சக்தியை உபாசிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான உற்சவம். அது சக்தி விசிஷ்டமாகவே தான் ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரன்னாலே சக்தி உடையவர் தானே. சக்தியை அந்த சக்தியை கொண்டு தானே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற ஆச்சரியமான காரியங்களை பகவான் பண்றார். அந்த சக்தியை பிரிச்சுட்டு அவர் ஈஸ்வரன் ஒன்று கிடையவே கிடையாது.
சக்தி விசிஷ்டமா இருந்தாதான் சக்திமான். சக்திமான் ஒருத்தர் எப்ப சொல்றது வழக்கம்னா சக்தி உடையவரா இருந்தாதான் சொல்ல முடியும். இந்த சக்திமான சக்தியை பிரிச்சுட்டு எப்படி பார்க்கறது? சரி, அந்த சக்திங்கிறதும் சக்திமான பிரிஞ்சு எப்படி இருக்கும்? சக்திமான் இல்லாட்டி அதாவது அதிஷ்டான பூதமா சக்திமானா இருக்கிற ஈஸ்வரன் இருந்தாதான் சக்திங்கிறது இருக்கும். யாரை அவலம்பிச்சு இந்த சக்தி இருக்கும்? ஈஸ்வரனை அவலம்பிச்சு. அந்த ஈஸ்வரனா எப்ப ஆறார்? இந்த சக்தியால அப்படிங்கறத. இதைத்தான் காளிதாசனும் அழகா தன்னுடைய ரகுவம்சம்ங்கிற மகாகாவியத்தை ஆரம்பிக்கிறதே வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ அப்படின்னா. ஒரு வாக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த வாக்கு உங்க காதல விழ விழ இதனுடைய அர்த்தம் உடனே ஹிருதயத்துக்கு வரதா இல்லையா? இந்த வாக்கும் அர்த்தமும் எந்த அளவுக்கு இணை பிரியாமல் இருக்குன்னா, வாக்கு காதல விழுந்த மாத்திரத்துல அதனுடைய அர்த்தம் ஹிருதயத்துல எப்படி மனசுல ஆறுதோ, அந்த வாக்கையும் அர்த்தத்தையும் எப்படி பிரிக்கவே முடியாதோ அந்த மாதிரிதான் பார்வதி பரமேஸ்வரால் சேர்ந்திருக்கார். அந்த சக்தியை கொண்டுதான் பகவான் உலகம் யாவையும் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர். கம்பராமாயணத்துல முதல் செய்யுளே தத்தம். அந்த பகவான் இந்த லீலையை பண்ணிட்டே இருக்கார், எப்பவுமே பண்ணிட்டு இருக்கார். அதாவது லோகத்தை சிருஷ்டி பண்றார், லோகத்தை நிறுத்துறார், திருப்பி தன்னிட்டு லோகத்தை ஒடுக்கிக்கிறார். இந்த லீலையை பண்ணாதபடி பகவான் இல்லவே இல்லை. அதுவும் லீலையா பண்றாருல ரொம்ப பிரயாசம். காண்பிக்கிறார். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும். பரமேஸ்வரன் உன்னோடு சேர்ந்தவரா இருந்தால் ஆனால் அவரால் சிருஷ்டியாதி காரியங்களை பண்ண முடியும். இல்லைன்னா அசையறதுக்கு கூட அந்த நிர்குண பிரம்மத்துக்கு சக்தி கிடையாது. இந்த சிற்சக்தியோட சேர்றப்பதான் ஈஸ்வரனாக ஆறார். அப்பதான் நானாவிதமான பிரபஞ்சங்களை உண்டு பண்ணணும், அதை சம்ரட்சிக்கணும், அதை திருப்பி தனக்குள்ள ஒடுக்கிக்கணும் அப்படிங்கிற சங்கல்பமே பகவானுக்கு வருது. வேதமே சொல்றது சோ காமயத் அப்படின்னு வேதம் சொல்றது. அவருக்கு ஒரு சங்கல்பம் வந்தது, அந்த பிரம்மத்துக்கு ஒரு சங்கல்பம் வந்தது. அந்த சங்கல்பத்தால் அப்புறம் பார்த்துட்டா நானாவிதமான நாமரூபங்களை அவர் தரித்தார். நானாவிதமான பிரபஞ்சங்களா நானாவிதமான நாமரூபங்களா அந்த பிரம்மம் ஆச்சு. அப்படின்னா அந்த சங்கல்ப ரூபமா பிரவகிக்கிறவளே இவள் தான். அதனாலதான் அஹோ புருஷிகா அப்படின்னு சௌந்தர லஹரியில அழகா சொல்ற. இந்த பிரம்மத்துக்கு தன்னுடைய இருப்பை உணர்த்துறதே இவள் தான். அந்த சாரதா தான் இங்க உட்கார்ந்து இருக்கு. ஆனா ஒண்ணு, அவளுக்கும் அந்த பிரம்மத்துக்கு எங்க இருந்து பேதத்தை சொல்றது? பேதம் கிடையாது. எப்படி சக்தியும் சக்திமானியும் பிரிக்கிறது? அவரோட அபின்ன ரூபமா பிரளயத்துல அவருக்குள்ள அந்த பிரம்மத்துக்குள்ள ஒடுங்கி போயிடுறா. சிருஷ்டி காலத்துல முதல்ல அவருக்குள்ள இருந்து வெளிப்படுறா. அப்புறம் நானா விதமான நாமரூபங்களா இல்லையா? அப்புறம் இந்த பிரபஞ்சம் ஆரச்சு. அப்ப அவரே அந்த பிரம்மமே காரிய பிரம்மமாக ஆகி பிரம்மாவா இருந்து சிருஷ்டி பண்றது, விஷ்ணுவா இருந்து லோகத்தை ஸ்திதி பண்றது, அப்புறம் பரமேஸ்வரனா இருந்து தனக்குள்ள எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிறது அப்படின்னுட்டா அந்தந்த காரியங்களை பண்றதுக்கு உண்டான சக்தி. இப்ப பிரம்மானா அந்த பிரம்ம வேதத்தை கொண்டு சிருஷ்டி பண்றார் இந்த லோகத்தை அப்படின்னுட்டா அதற்குண்டான மேதா, அந்த மேதஸ் அவள் தான் சரஸ்வதி. அதே விஷ்ணுவா இருந்து ஸ்திதி பண்றாருன்னா அதுக்குண்டான ஐஸ்வர்யம் அவள் தான் லக்ஷ்மி. பரமேஸ்வரனா இருந்து தனக்குள்ள எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிறார் அப்படிங்கறதை அதற்குண்டான எந்த ஒரு சம்ஹார சக்தி உண்டோ அதுதான் பார்வதி. இப்ப இந்த சக்தியோட கூடினாதான் ஈஸ்வரன் பேர் இல்லையா? அப்ப இத்தனை காரியங்களையும் இந்த ஈஸ்வரனை பண்ண வைக்கக்கூடிய அப்பேற்பட்டவள் அவள். இவளுடைய சம்சர்க்கம் இல்லாட்டே அந்த பிரம்ம நிர்குணமா இருக்கும். அதுக்கு எந்த சங்கல்பமுமே கிடையாது. நிர்குணமாய் நிராகாரமாய் சத்தா மாத்திரமாய் ஜோதியாய் தான் இருக்கிறது தனக்கே தெரியாம ஒரு இருப்பா மட்டும் இருந்திருக்கும் அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு முதல்ல தன்னுடைய இருப்பை புரிய வைக்கிறவளே அவள் தான். ஓ, நான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய இருப்பை புரிய வைக்கிறவளே அவள் தான். அப்புறம் அவள் நானாவிதமான நாமரூபங்களாக பரிணமிக்கிறாள். அந்த பிரம்மத்தை இத்தனையாகவும் பண்றவளே அவள் தான் அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அரூபமா அந்த பிரம்மம் இருந்ததானால் இவளும் அரூபமாவே இந்த பிரம்மத்தோட சக்தியா இருக்கா. அந்த பிரம்மம் எப்ப நாம ரூபங்களை தரிக்கிறதோ அப்ப அதற்கு தக்க நாம ரூபங்களை தரிச்சுட்டு இவளும் கூடவே வரா. அதனால இந்த சக்தியை தள்ளிட்டு சக்தி மான் நவராத்திரிங்கிறது என்னன்னா அந்த சக்தி ஸ்வரூபமாவே ஈஸ்வரனை உபாசிக்கிறது, ஈஸ்வரனையும் அம்மாவா பார்க்கறது. அம்மையும் அப்பனும் அவனே தானே, அம்மையாவும் இருக்கான் அப்பனாவும் இருக்கான். அதனாலதான் ஜெகத பிதரௌ அப்படின்னு சேர்ந்தே சொல்றது வழக்கம். தம்பதி அப்படின்னாலே தானே அர்த்தம்.
ஒரு பதியையும் பத்னியும் தனியா பிரிச்சு சொல்ற வழக்கம் கிடையாது. நம்ம சனாதனமான சம்ஸ்காரத்துல அவளை சேர்த்து சேர்த்து தம்பதி அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். ஏன்னா வாக்க பிரிச்சுட்டு அர்த்தம் இல்லை, அர்த்தத்தை பிரிச்சுட்டு வாக்கு இல்லை. ஒருத்தர் ரொம்ப நன்னா பாடுறாரு அப்படின்னா அந்த பாட்டு வேற அவர் வேறேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் ரொம்ப நன்னா வரையறார் அப்படின்னு அவர் வேற சார், அவர் வரையறது வேற அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவர்கிட்ட இருந்தா வரைதல்ங்கிறத பிரிச்சு விட முடியாது இல்லையா? அது போல ஒருத்தர் ரொம்ப நன்னா நாட்டியம் பண்றாருன்னா அந்த நாட்டியம் வேற அவர் வேற அப்படின்னு எப்படி நீ பிரிக்க முடியும்? அத போல சக்தி அப்படிங்கிறது அந்த சக்திமான் கிட்டக்க இருந்து அபின்னமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பராம்பிகையா இருக்கக்கூடிய அந்த சக்தி இல்லையா, அப்பேற்பட்ட ஜெகன்மாதா இல்லையா, 1000 நாமங்கள் அவளுக்கு இருந்தாலும் கூட முதல் நாமமே ஸ்ரீ மாத்ரே நமஹ. அவளுக்கு எவ்வளவோ பிரபாவங்கள் உண்டு. அநேக கோடி பிரம்மாண்டங்களை தன் சங்கல்பத்தாலும் உண்டு பண்ணக்கூடியவள், அதை நடத்தக்கூடியவள் இல்லையா, அதெல்லாம் கடைசியில கொண்டு பிரம்மத்துல ஒடுக்கக்கூடியவள். இவ்வளவு காரியங்களை பண்றவளா இருந்தா கூட இவ்வளவு ஆட்ரிபியூட்ஸுக்கு மத்தியில நம்ம அத்தனை பேரும் அவ சரணத்தை போய் ரொம்ப நிம்மதியா ரொம்ப தைரியமா பிடிச்சுக்கலாம் அப்படின்னுட்டா அதுக்கு ஒரே ஒரு ஆட்ரிபியூட் தான் முதல் காரணம், அவ அம்மா. அதுதான் முக்கியம் இல்லையா? பரமேஸ்வரன் தான் இல்லையா, அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். அப்பாவா இருந்து கண்டிக்கவும் கண்டிப்பார், அம்மாவா இருந்து அணைச்சுக்கவும் அணைச்சுப்பார். ரெண்டையுமே பகவான் தான் பண்றான் இல்லையா? ஞானஸ்வரூபியா இருக்கிறதே அப்பாவா இருக்கார், கருணை உள்ளத்தோடு உருகிறவரா இருக்கிறதே அவரே அம்மாவா பெயர்றார். அதனாலதான் கருணை, பொறுமை, பிரேமை இந்த ஆட்ரிபியூட்ஸுக்கெல்லாம் தாயாரோட ரூபம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு சீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்துக்கோம்னா கருணைனா ஸ்ரீதேவி, பொறுமைனா பூதேவி, அதே போல பிரேமைனா நீலாதேவி அப்படின்னு தாயாராகத்தான் இந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கெல்லாம் ரூபம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே பெருமாள் தான் கருணையா இருக்கிறதை தாயாரா போயிடுறாரு. அவரோட கருணைக்கு புருஷ ரூபம் கொடுக்க முடியல, ஸ்திரீ ரூபம் தான் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா எந்த தோஷத்தையும் பார்க்காத கிருப பண்றவள் அம்மா இல்லையா? அப்பா எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தை பிறந்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் போய் சொல்லுவார் குழந்தை பிறந்திருக்கு நம்ம மாத்துல, எல்லாருக்கும் முட்டாய் எல்லாம் கொடுப்பார், சந்தோஷமா அது ஒரு உற்சவம் பண்ணுவார். அப்புறம் அவருடைய காரியத்தை பார்க்க போயிடுவார். அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையினுடைய எல்லா படுத்தலையும் பொறுத்துண்டு, அது எப்பப்பெல்லாம் எழுந்து அழறதோ அதெல்லாம் கூட சகிச்சுண்டு அந்த குழந்தைக்கு இன்முகத்தோட சேவை பண்ணிட்டே வருவா. அந்த குழந்தை என்ன அழிச்சாட்டியம் பண்ணினாலும் பொறுத்துப்பா. அவன் எத்தனை தோஷம் உள்ளவனா இருந்தாலும் அந்த குழந்தையுடைய தோஷத்தை தான் சகிச்சுண்டு அப்பா கிட்டக்க அவனுடைய பெஸ்ட் பார்ட் மட்டுமே காமிப்பான். குழந்தை என்ன அப்படிதான் இருப்பான், நீங்க அதனால என்ன நம்ம குழந்தை தானே அப்படின்னு குழந்தைக்கு ஏதாவது ஒரு சால்ஜாப் சொல்லி அவன் கேட்டதெல்லாம் நடத்தியும் கொடுப்பான். இந்த குழந்தைய எப்படியோ கிட்டி முட்டி அவனை மேல கொண்டு வந்து விடுவா. நாளைக்கு அந்த குழந்தை ரொம்ப வசதியானவனா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கை கோத்துண்டு நடப்பேன். அப்ப என்ன பண்ணுவ, எம்புள்ள சார் இந்த உத்தியோகம் பாக்குறான் சார், இவ்வளவு சம்பாத்தியம் பண்றான் சார் அப்படின்னு ஊர்ல நாளைக்கு பெருமை பேசிக்கிறதுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இவனுடைய இவ்வளவு தோஷங்களையும் பொறுத்துண்டு தன் மேல போட்டு காப்பாத்தினது தாயார் இல்லையா? அதனால ஒரே பரமேஸ்வரனே தாயாகவும் இருக்கார், தகப்பனாவும் இருக்கார். தந்தையா இருக்கிறதே கேள்வி கேட்பார், உன்னை தண்டிப்பார், சிக்ஷிப்பார், உன்னை ஒழுக்கமா இருக்கிறதுக்கு வைப்பார். அம்மா என்ன பண்ணுவானா, அத்தனை தோஷங்களையும் சகிச்சுப்பா. அம்மா உன்னுடைய தோஷங்களை எல்லாம் அலம்பி விடுவா இல்லையா? எந்த சேத்துல போய் குழந்தை உருண்டுட்டு வந்தாலும் அம்மா அலம்பி விட்டு நல்லா சமத்தா ட்ரெஸ் பண்ணி அப்பாட்ட கொண்டு நிறுத்திடுவா இல்லையா? இதைத்தான் அம்மா பண்றா இல்லையா? நமக்கு அப்படி ஒரு அப்பா, அப்படி ஒரு அம்மா. அதனாலதான் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதே சொல்றார், அங்கம் ஹரேஹே புலக பூஷணமாஸ்ரயந்தி பிருங்கரங்கநேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீல மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. ஆச்சாரியாளுக்கு 5-6 வயசு இருக்கும். உபநயனம் பண்ணி பிரம்மச்சரிய ஆசிரமத்துல பிக்ஷா நியமத்துல தான் இருக்கணும். காலடியில இருக்கக்கூடிய அக்ரஹாரத்துல இப்படியே பிக்ஷைக்கு பயின்றிருக்கார். ஒரு ஆத்துல பார்த்தா அன்னைக்கு துவாதசி, அந்த ஆத்து வாசல்ல போய் ஆச்சாரியால் பௌதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கிறா. அந்த ஆத்துல தாரித்ரியம்னு சொல்லுவா. தாரித்ரியம் அந்த வாஸ்தவத்துல தாரித்ரியம்னா ஒண்ணுமே இல்லாதவா அப்படின்னு அப்படி இல்லை. அந்த நாளுடைய வாழ்க்கையே அப்படிதான் இருந்தது, தபோமயமான வாழ்க்கை. எது எதிர்ச்சையா கிடைக்கிறதோ அது ஈஸ்வர சங்கல்பமா வாழ்வாளே தவிர நிறைய பணம் சேர்த்து வச்சுக்கிறது, அப்புறம் சேர்த்து வச்சிருந்த தனத்தை வச்சிருந்து வாழறது அப்படிங்கிறதே திருட்டுன்னு நினைப்பா. அந்த நாள்ல அதையே திருட்டுன்னு தான் நினைப்பா. தன்னுடைய தேவைக்கு அதிகமாக தனத்தை சேர்த்து வச்சிருந்து நாளைக்கு ஆகட்டும்னு வச்சுக்கிறது கூட திருட்டுன்னு நினைக்கிற காலம்.
அவ்வளவு வைராக்கிய சம்பன்னாளா வாழ்ந்தா. உஞ்சவருத்தி நியமம் தான் அன்னைக்கு கிடைக்கிற அக்ஷத ஈஸ்வர சங்கல்பம்னு வாழ்வா. அப்படிப்பட்ட ரொம்ப வைராக்கிய சம்பன்னாளா, ஆத்மனிஷ்டாளா, அப்பேற்பட்ட மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்த காலம். அதனால எப்பவுமே எல்லாராத்திலையும் பெருசா குவிச்சு வச்சுக்க மாட்டா. அன்னைக்கு கிடைக்கிறது ஈஸ்வர சங்கல்பம்னு எடுத்துன்னு வாழ்வா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய சம்பன்னருடைய கிரக வாசல்லவே ஆச்சாரியால் நிக்கிறார். அப்ப அந்த கிரகிணி ரொம்ப கூஷிண்டு, ஏன்னா இந்த குழந்தை இப்படி மகா தேஜஸ்வியா வந்து நிக்கிறானே, ரெண்டாவது சூரியனை போல வந்து நிக்கிறானே, ஆச்சாரியுடைய முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். இப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு கூஷிண்டு ஒரு பச்சை நெல்லிக்காய் அதை கொண்டு வந்து ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பிக்கிறா. அப்ப ஆச்சாரியாளுடைய ஹிருதயம் நெகிழறது. சாதாரண ஒரு தாரியத்தினையும் அப்படின்னு பாரு, என் நிலைமை இப்படி இருக்கு பார், இதுதான் இருக்கிறதுக்கு கொடுக்க அப்படின்னு ஒண்ணும் போடல அவள். இப்படிப்பட்ட ஒரு மகானுபாவனுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற பாவத்துல கொண்டு அந்த நெல்லிக்காய போட்டா. அப்ப ஆச்சாரியாளுடைய ஹிருதயம் உருகி பராம்பிகைய மகாலட்சுமி ஸ்வரூபமாவே பாவிச்சு. ஏன்னா அங்க பராம்பிகையை தான் பாடுறாருங்கிறது. சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நம திரிபுவனீக குரோஸ்தருண்யை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரத்தே. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை சகஜமா லீலையா பண்றவளான பரபிரம்ம சக்தியா இருக்கக்கூடிய பராம்பிகையை தான் சொல்ற. அவளை மகாலட்சுமி ஸ்வரூபமா பாவிச்சு இந்த கனகதாரா ஸ்லோகம் அதுல எடுத்த எடுப்புல சொல்ற. பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா தமால நீளம், அப்படியே தமால விருட்சம் போல இருக்கார் பெருமாள். தமால விருட்சம்ங்கிற ஒரு விருட்சம் இங்க நமக்கு அதிகமா பார்க்க கிடைக்கிறது இல்லை. பிருந்தாவனத்துல நிறைய கிடைக்கும் அந்த விருட்சங்கள். நம்ம கருணீல வர்ணமா இருக்கும். அந்த கருணீல வர்ணமான விருட்சத்துல புஷ்பங்கள் பூக்கும் இல்லையா, அந்த புஷ்பங்கள் தங்க நிறத்துக்கு பூக்கும். ஒரு கோல்டன் கலர்ல அந்த புஷ்பங்கள் இருக்கும். இப்ப பெருமாளை பார்த்தா அப்படிதான் இருக்கார். பெருமாள் தமான நீளமா இருக்கார். பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல வாசம் பண்ற தாயார் எப்படி இருக்கானா ஹிரண்யவர்ணம் ஹரிணின்னு இருக்கா. அவளே ஸ்வர்ண ரேகைக்கு ஜொலிக்கிறா. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு அழகான விஷயத்தை சொல்றார். தாயாரோட கண்கள் படபட படபடன்னு அடிச்சுக்கிறதான் ஒரு லீல பண்ணிண்டே இருக்கு. இந்த கண்ணு வண்டு போல இப்படி இப்படி அப்படி இப்படின்னு பெயிண்டு வந்துருக்கு. ரங்காங்கநேவ முகுலாபரணம் தமானம் அங்கீகிருதாகில விபூதிர அபாங்கலீலா. அபாங்கம்னா கருணையால பண்ற விளையாட்டு. அபாங்க லீலானா கருணையால பண்ற விளையாட்டு. அபாங்கம்னாலே கடைக்கண்ணால பாக்குறதுக்கு தான் அபாங்கம்னு பேர். கடைக்கண்ணால ஒரு பார்வை பார்க்கறா பக்தாள. அப்படி பார்த்து ஒரு தடவை கீழே போறது, ஒரு தடவை மேல போறது, ஒரு தடவை கீழே போறது, ஒரு தடவை மேல போறது, இப்படி ஒரு வண்டு ரீங்காரம் பண்றத போல அவ கண்கள் ரீங்காரம் பண்றது. இப்போ யாராவது நம்ம சரீரத்துல வந்து இப்படி இப்படி பண்ணினாலே நமக்கு உடம்பு சிலிர்க்கும் இல்லையா, அத போல பெருமாளுக்கு புலக பூஷணமாஸ்ரயந்தி வக்ஷஸ்தலத்துல இருக்கக்கூடிய தாயாரோட கண்கள் கீழையும் மேலையும் மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதுனால இந்த ஒரு அபாங்க லீல அவள் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே பெருமாளுக்கு மேனி சிலிர்த்து இருக்கான். 5 வயசு ஆச்சாரியாளுடைய பாவம் எப்படி இருக்கு பாருங்க. எப்ப ஏற்பட்ட ஒரு சங்கார பாவம் அது. அப்படி ஒரு சமாகமத்தை சொல்றார். அப்படிதான் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கா. சரி, நமக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்கு தாயார் கண்கள் மேலையும் கீழையும் போயிட்டு வருது அப்படின்னா, வரக்கூடிய பக்தாள் திருப்பதிக்கு எத்தனை பக்தாள் வரா? பத்மாவதி தாயார் வக்ஷஸ்தலத்தோட உட்கார்ந்துருக்கான். வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்துருக்காங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சகஜமா ஒருத்தர கருணையே இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி கேட்போம்? உனக்கு ஹிருதயமே இல்லையான்னு தான் கேட்போம். உனக்கு நிஜமாவே கருணை இல்லையா அப்படின்னா நம்ம கேட்கிற என்ன வழக்கம்? மனசே இல்லையா, உனக்கு ஹிருதயமே இல்லையா? ஏன் ஹிருதயஸ்தானத்துல கொண்டு கருணையை சொல்றோம்னா, ஹிருதயத்திலிருந்து தான் கருணை பிறக்கும். புத்திபூர்வமாலாம் கருணை பண்ணவே முடியாது. இன்டெலெக்சுவலா ஒருத்தர் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நடந்துக்கவே முடியாது. கருணைங்கிறது இன்டெலெக்டுக்கு அந்த வேலையே இருக்கக்கூடாது. அங்கதான் கருணை வரும். இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப சிரமப்பட்டு நம்ம கிட்ட வந்து கை நீட்டுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப இவனுக்கு 100 கொடுக்கறதா 500 கொடுக்கறதான்னு யோஜனை பண்றதுக்கு தான் புத்தி வேணும். கொடுக்கறதுங்கிற எண்ணம் இங்க இருந்து தான் வரும், இங்க இருந்து வராது. அதை ரேஷனலைஸ் பண்றதுக்கோ கன்வென்ஷனலைஸ் பண்றதுக்கோ அதை கால்குலேட் பண்றதுக்கோ போது இவனுக்கு இவ்வளவு கொடுத்தா போடும் நினைக்கிறதுக்கெல்லாம் தான் இங்க வேணுமே தவிர, கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ள இருந்து பீரிட்டு வருது இல்லையா, அது இன்டெலெக்சுவலா பண்ண முடியாது, ஹிருதயபூர்வமா தான் பண்ண முடியும். அப்ப ஒரு எண்ணம் சொல்ல எதுக்கு 50ன்னு, அப்ப என்ன பண்ணும்? ஹிருதயம் வேண்டாம் அப்படின்னு 100 கொடுக்கும். அங்க புரியுறதோ? ஹிருதயபூர்வமா தான் கிருப பண்ண முடியும். அந்த கிருப ஹிருதயத்திலிருந்து தான் கிரகிக்கிறது. அதனாலதான் வக்ஷஸ்தலத்துல தாயாருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கு. கருணைங்கிறது எப்படி வரும்னா அன்கண்டிஷனலா வரும். ஒருத்தரை பார்த்து இவனுக்கு பண்ணலாமா, இவனுக்கு பண்ண வேண்டாமா, இவன் தனிக்கன் இவனுக்கு பண்ணலாம், இவன் தரித்திரன் இவனுக்கு பண்ண வேண்டாம், இவன் படிச்சவன் இவனுக்கு பண்ணலாம், இவன் படிக்காதவன் இவனுக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பாத்திரம் இல்லாமல் அன்கண்டிஷனலா ஃப்ளோ ஆகிறதுக்கு தான் கிரேஸ்னு பேர். அப்ப தாயார் என்ன பண்றா, அத்தனை ஜனங்கள் திருப்பதியில வந்து நிக்கிறாளோ இல்லையோ, எல்லாரையும் ஒரு கட்டாட்சம் பண்றா. ஒருத்தரா வராலையோ, ஒருத்தரையும் ஒரு கட்டாட்சம் பண்றா.
பண்ணிட்டு என்ன பண்றா, தன்னுடைய பார்வையால, அதைத்தான் இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றார், தத்யாத்யானு பவனோந்திரவினாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசோ விஷணே துஷ்கர்ம கர்மமபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவா. தாயாருடைய கண்கள்ல இருந்து கருணைங்கிற ஒரு மழை பொழியறா. அந்த கருணைங்கிற மழை பட்ட மாத்திரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மழையில நனைஞ்சுட்டோம்னா நம்ம மேல இருக்கக்கூடிய சம்சார ஷேரு போயிடுறது, சம்சார பாபங்கள் போயிடுறது. துஷ்கர்ம கர்மம் அபனீய, சம்சார கோடையில தகிச்சுண்டு வரக்கூடிய ஜீவன்களுடைய சம்சார தாபங்களை போக்கி, இவனுடைய பாபங்களை போக்கி நம்மளை சுத்தமா பண்ணி பெருமாள் முன்னாடி இப்ப காமிக்கிறாளாம். பாருங்க, இப்ப பாருங்க அவனை. இப்ப என்னன்னா, முதல்ல ஒரு பார்வையாளர் நம்மளை கட்டாட்சிக்கிறா, அப்புறம் திருப்பியும் பெருமாளை பார்த்து நீங்க ஒரு கட்டாட்சம் பண்ணுங்கிறா. இப்படி கீழையும் மேலேயும் மேலேயும் கீழையும் போயிட்டு 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 அவ கண்கள் வருது. ஒரு ஜீவனுக்கும் இதை பண்றா. தான் ஒரு கட்டாட்சம் பண்றா, பெருமாளை பார்த்து நீங்க ஒரு கட்டாட்சம் பண்ணுங்கன்னு புருஷகாரம். இதுக்கு புருஷகாரம்னு, அதாவது நமக்காக பரிஞ்சுண்டு பேசுறது. அதனால இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சுவாமி தேசிகன் தயாசதகம்னு ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்துல ரொம்ப அழகா சொல்ற. இந்த கிரந்தம் முழுக்க திருப்பதி பெருமாளுடைய தயை, தயைனா தாயார்னு, தாயாருக்கு தான் தயைன்னு பேர். தயாசதகம்னு ஒரு கிரந்தம் பண்ணினார். அதுல சொல்றார், அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க திரிவர்கயோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாயாம் அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க திரிவர்கயோ. இங்க சொல்றார், எந்த விதமான கதியோ எந்த விதமான உபாயமும் இல்லாதவர்கள் பெருமாளுடைய தயையை மட்டும் பிடிச்சுட்டு போறார். எந்த தபசும் கிடையாது, எந்த யோகமும் கிடையாது, எந்த தியானமும் கிடையாது, எந்த நிஷ்டையும் கிடையாது. இதுதான் குவாலிபிகேஷனு. அப்புறம் என்னடா திருப்பதிக்கு போறேன்னா, பெருமாள் பார்த்துப்பார். எதை கொண்டு பெருமாள் பார்த்துப்பார்? நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார் இல்லையா? யோகம் இருக்கா, தியானம் இருக்கா, பக்தி இருக்கா, விசுவாசமான இருக்கா, எதை கொண்டு என்கிட்ட வர அப்படின்னா, இது எதுவுமே இல்லை, உன் கருணையால நீ காப்பாத்தினான் உண்டு அப்படின்னு அந்த கருணையை மட்டும் பிடிச்சுட்டு போறோமே, அதுக்கு தானே தயைன்னு பேரு. ஆனா அந்த தயை எதை கொடுக்கறதா? இவனுக்கு தர்மத்தை கொடுத்துக்கிறது, அர்த்தத்தை கொடுக்கறது, காமத்தை கொடுக்கறது, ஏன் மோட்சத்தை கூட கொடுத்து விடுறது. அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனுடைய தயைங்கிற தேவியை பிடிச்சுட்டு தான் வரேன். இல்லைன்னா ஸ்ரீனிவாசன் முன்னாடி போய் நிக்க முடியாது இல்லையா? வெறும் நிவாசன் இல்ல, ஸ்ரீனிவாசன். அங்க பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தவாளா ஏக தத்துவமா தான் இருக்கா அந்த இடத்துல இல்லையா? வெறும் பெருமாள் மட்டும் இருந்தாருன்னா கிட்டக்க போய் நிக்க கூட முடியாது. ஞான பழம்பா இருப்பார் அவர். ஆனா கூடவே என்னன்னா, ஞானத்தையும் பிரேமைங்கிற மேகம் போய் ஒரு சூரியனை மேகம் மறைக்கிற மாதிரி பெருமாளோட கண்ண பிரேம மறைக்கிறது. நம்ம குழந்தை நம்மளை விட்டா எங்க போவான், நம்ம குழந்தை நம்மளை விட்டா எங்க போவான், நீங்க தானே அவனுக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு உள்ள இருந்து ஒருத்தி தூண்டி விட்டுண்டே இருக்கிறான். அந்த தயையை பிடிச்சுட்டு தான் நம்ம எல்லாமும் போறோம். அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாம் பண்றவர், எல்லாத்தையும் நடத்துறவர், எல்லாருடைய கர்மாவுக்கும் ஏற்ற பலனை கொடுக்கிறவர், சமஸ்த பிரம்மாண்டங்களையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றவர் அப்படிங்கிற யோக்கியதையெல்லாம் பார்த்துட்டா பரமேஸ்வரன் முன்னாடி நிக்க கூட முடியாது. ஆனா அதெல்லாமும் தாண்டி சர்வ சரண்யனா கிருப பண்றவர், எதையும் பார்க்காமல் எந்த தோஷத்தையும் பார்க்காமல் கிருப பண்றவர்னா இந்த ஒரு குணம் மட்டும் தாயார்கிட்ட இருந்துதான் வரும். அந்த தாயாரோட அந்த சம்பந்தம் வேணும் இல்லையா? அதனால ரொம்ப அழகா அஞ்சன கிரிநாத ரஞ்சனீம் அப்படின்னு ரொம்ப கமபியனவதிம் வந்தே கருணாவருணாலயம் விஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்திம் உபாகதம் சொல்லிட்டு வர. அப்படிப்பட்ட ஒரு கருணையே என்ன பண்ணிருக்குன்னா, அந்த நிர்குண பிரம்மமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை கருணைங்கிறது உருக்கி ஒரு மூர்த்தீகரிச்சுண்டு இங்க நிற்கும்படியா பண்ணிடுச்சு. அந்த கருணையாலவோ அந்த அகண்ட பிரம்மம் இங்க ஸ்ரீனிவாசனா ரூபத்தை தரிச்சுண்டு நிக்கிறார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா. இதுதான் தாயார் பிரபாவம் இல்லையா? அதனால குணரத்ன கோஷங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரந்தம். இந்த குணரத்ன கோஷங்கிறது சுவாமி பராசர பட்டர் ரங்கநாயகி தாயார் மேல அருளி செய்த கிரந்தம். பூர்ணமா தாயார் பிரபாவம் தான் அதுல. அவர் சொல்றார், பெருமாள் இப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றாரே, எதுக்கு பண்றார்? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றார். இதுல சித்து அச்சித்துங்கிற ரெண்டு விதமான சிருஷ்டி பண்றார். சித்துனா ஜீவன்கள், அச்சித்துனா பிரகிருதி, ஜட பிரகிருதி. சேத்தன பிரகிருதி ஜட பிரகிருதிங்கிற ரெண்டு விதமான சிருஷ்டியை ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் பண்றாரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னுட்டா, ஒரே காரணம், அஸ்ரீ சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஹரேஹி அங்கீகாரி விராலோகைஹி சார்த்தயந்தி கிருதாஞ்சலிஹி.
அழகா சொல்றார், ஸ்ரீயை சமஸ்த சிதச்சித் விதான வியசனம் ஹரேஹே. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி ஒரு டயர்ட்னஸ் வருதான் பெருமாளுக்கு. ஈஸ்வரனுக்கு ஒரு டயர்ட்னஸ். நமக்கெல்லாம் சும்மா சின்னதா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலே இல்லையாப்பா அப்படின்னு ஆயிடுறதோ இல்லையோ, கம்ப்ளீட்டா பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற மோனம். பெருமாளுக்கு இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பார்த்து பார்த்து இந்த கர்மாவுக்கு இவன் தலையில கொண்டு கட்டணும், அந்த தர்மாவை அவன் தலையில கட்டணும், இதை கீட்டமா படைக்கணும், அவனை பிரம்மாவா படைக்கணும், இவனை மனுஷனா படைக்கணும், இவனை தேவனா படைக்கணும், பார்த்து 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 பிரபஞ்ச சிருஷ்டிய பகவான் முடிச்சுட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை முடிச்சேன் அப்படின்னு பெருமாள் ஒரு பெருமூச்சு விடுவர். அப்ப அந்த டயர்ட்னஸை எப்படி போக்கிப்பர் அப்படின்னா, தாயார ஒரு பார்வை பார்ப்பறான். வக்ஷஸ்தலத்துல இருக்கிற தாயார் என்ன பண்ணுவாளாம், அங்கீகாரிபிகி ஆலோகைகி. இவ்வளவு பெரிய சிருஷ்டியை பார்த்துட்டு தாயார் அதை அங்கீகாரம் பண்ணுவாளாம். நல்லா இருக்கு அப்படி தன்னுடைய ஒரு கண்ணால ஒரு அசைவு கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தாயார் அங்கீகாரம் பண்ணிவிட்டா அவ்வளவு பெரிய சிருஷ்டி பரிசிரமம் அதுல போயிடுறதான் பெருமாளுக்கு. இந்த சிருஷ்டியினுடைய இந்த நான் பண்ண சிருஷ்டி சபலமாச்சுன்னு பெருமாளுக்கு எப்ப தோன்றதுன்னா, தாயாருடைய கண்ணால அவள் பண்ற ஒரு அங்கீகாரம். இதுக்குதான் இவ்வளவு பெரிய சிருஷ்டியை பார்த்து பார்த்து பண்றார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா எடுப்பால குணரத்ன கோஷத்தை அப்படி சொல்லிட்டு வர்றார் இல்லையா. அதனால பிராட்டியையும் பெருமாளையும் பிரிச்சு பார்க்கறது அப்படிங்கிற வழக்கமே கிடையாது. ராவணன் ராமர் மட்டும் வேணும்னு நினைச்சான் இல்லையா, சூர்பனகா ராமர் மட்டும் வேணும்னு நினைச்சா நாசத்தை தான் அடைஞ்சா. ராவணன் தாயார் மட்டும் வேணும்னு நினைச்சான், நாசத்தை தான் அடைஞ்சான். ஏன்னா பிரிச்சு பார்க்கிற முறை கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. ஆழ்வார்கள்லாம் அழகா காண்பிக்கிறா, நமக்கு பெருமாள் வேணும், ஆனா தாயாரோட பெருமாள் வேணும். திருவில்லாத தேவும் என்ன தேவே. ஒரு காலம் அப்படி தாயாரை பிரிச்சு விட்டா அப்புறம் இந்த பெருமாளுக்கு அசையறதுக்கு கூட சக்தி கிடையாதுன்னு இல்லையா. ஆச்சாரியால் சொல்றா, அந்த பிரம்மத்துக்கு அசையறதுக்கு கூட நகலு குஷலஹா ஸ்பந்தித்துமபி ந குஷலஹா. அசையறதுக்கு கூட அவருக்கு தெந்த எங்க இருந்து வருது, இவளுடைய சம்சர்க்கத்தால தானே அப்படிங்கிற. அப்படிப்பட்ட பிரம்மருத்ராதிகளாலேயே சேவிக்கப்படக்கூடிய அகில சக்தியா இருக்கிற ஒன்னே அகிருத புண்ணியா கதம் இல்லையா, புண்ணியமே பண்ணாதவன் இல்லையா, கொஞ்சம் கூட சுகிருத விசேஷமே இல்லாதவன் அந்த பராம்பிகையா இருக்கிற தாயாரை எப்படி சேவிச்சுடுவான் அப்படின்னு ஆச்சரியமா எடுத்து காண்பிச்சுண்டு வர. அதுல உத்தரபல்குனி நட்சத்திரம் இன்னைக்குன்னு பார்த்து, ஏன்னா கல்யாணோத்சவம் எல்லாம் உத்தரபல்குனி நட்சத்திரத்துல. இன்னைக்கு ஏதோ கல்யாணோத்சவம் உத்தரபல்குனின்னு பார்த்துன்னு ஒன்னும் சொல்லல, நான் அது தாயாரோட திவ்ய சங்கல்பம். இன்னைக்குன்னு பார்த்து அது இவ்வளவு அழகா அமையறச்சு. இதுல வெங்கடாச்சல மகாத்மியம், என்ன பத்மாவதி கல்யாணம் தானே. வெங்கடாச்சல மகாத்மியம்ங்கிறது பேசப்படாத புராணமே கிடையாது. வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவோ நபூதோ ந பவிஷ்யதி. வெங்கடாச்சலத்துக்கு சமமான க்ஷேத்திரம் இந்த பிரம்மாண்டத்திலேயே கிடையாது. இந்த பிரம்மாண்டத்துல 7-14 லோகங்கள் கொண்ட இந்த பிரம்மாண்டத்துல வெங்கடாச்சலத்தை போல இல்லையா, சேஷாத்ரிய போல ஒரு ஸ்தானம் கிடையாது. வெங்கடேசனுக்கு துல்லியமான தெய்வம் கிடையாது அப்படின்னு நமக்கு எல்லா புராணங்கள்லயும் ரொம்ப பிரசித்தியான வைபவம் வெங்கடாச்சல வைபவம் கிடைக்கிறது. எந்த புராணத்திலையும் வெங்கடாச்சல மகாத்மியம் இருக்கு. வேதத்திலேயே 2 க்ஷேத்திரங்களை பத்தி பேசப்பட்டிருக்குன்னா, ஒண்ணு வெங்கடாச்சலம், இன்னொன்னு பூரி. இந்த 2 க்ஷேத்திரங்களை பத்தின ரெஃபரன்ஸ் வேதத்திலேயே வருது. ஜெகநாத புருஷோத்தம க்ஷேத்திரம் ஒண்ணு, வெங்கடாச்சலம் ஒண்ணு. முதலா பகவானுக்கு ஏற்பட்ட அர்ச்சாவதாரத்திலேயே ஆதி அர்ச்சாவதார மூர்த்தி வெங்கடாச்சலம் தான். அதுவும் ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரம். பெருமாள் ஏன் ஒரு சில க்ஷேத்திரத்துல எல்லாம் தேவ பிரதிஷ்டைன்னு இருக்கும், ஒரு சில க்ஷேத்திரத்துல ரிஷி பிரதிஷ்டை இருக்கும் இல்லையா, ஒரு சில க்ஷேத்திரங்கள்ல ஒரு சில மகான்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. இப்படி எல்லாம் பல க்ஷேத்திரங்கள் இருக்கிறது. ஒரு சில க்ஷேத்திரங்கள்ல பகவான் தானே ஆவிர்வமாயிருக்கான். இதுக்கு ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரம்னு பேரு. இப்ப ஸ்ரீமுஷ்டம் ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரம், வானமாமலை ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரம் இல்லையா. அதை போல நமக்கு வெங்கடாச்சலம் ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரம் இல்லையா. ஸ்ரீரங்கமே, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளே க்ஷீராப்தியிலிருந்து வந்தவர் தான். பார்க்கடல்ல இருந்து வந்த மூர்த்தி தான் ஸ்ரீரங்கம். இந்த ரங்க விமானம், சப்த பிராகாரம், பிரணவாகார விமானம், அதனுடைய சாயையில சயனிச்சிருக்கக்கூடிய இல்லையா ரங்கநாதர், இது எல்லாமே பார்க்கடல்ல இருந்து ஆவிர்வம் ஆகி பிரம்மலோகத்துல பூஜை பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை வைவஸ்வதமனு கொண்டு அயோத்தியில பிரதிஷ்டை பண்ணினார். அதுல இருந்து ஆரம்பிச்சு ராமச்சந்திரமூர்த்தி பரியந்தம் ரங்கநாதரை அயோத்தியில வச்சுட்டு தான் பூஜை பண்ணினான். அவதாரத்தை முடிச்சுட்டு பிரபு கிளம்பரத்தை விபீஷண சுவாமிகிட்ட கொடுத்து நீ ஆராதனம் பண்ணின்றுன்னு ரங்க விமானத்தை கொடுத்தார். அப்புறம் அவரால இது வடதிருக்காவிரியினுடைய கரையில பிரதிஷ்டையாகி உபய காவேரி மத்தியில சப்த பிராகாரங்களுக்கு மத்தியில நீ நமக்கெல்லாம் பரம பாக்கிய விசேஷம், நம்ம போய் சேவிக்கிறாப்புல ஆச்சரியமான மூர்த்தியா. இப்படியெல்லாம் ஒரு சில க்ஷேத்திர வைபவங்கள் இல்லையா. யஜ்ய குண்டத்தில இருந்தே தோன்றினவர் தான் ஹஸ்திகிரி வரதர்.
பேரருளாள பெருமாள் யஜ்ய குண்டத்திலிருந்தே தோன்றினவர். பிரம்மா ஒரு யஜ்யம் பண்றார், அந்த யஜ்யத்திலிருந்தே தோன்றினவர் வரதர். இப்படி அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு வைபவம். அதுபோல திருப்பதி வைபவத்தை பேசி மாளாது. பெருமாள் தெக்த வைகுண்டவாசாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். வைகுண்டத்தை கூட விட்டுட்டு இந்த சேஷாச்சலம் தனக்கு வேணும்னு சாட்சாத் ஸ்ரீதேவியோட கூட பத்மாவதி தாயாரோட கூட இந்த சுவாமி புஷ்கரணி தீரத்துல வந்து ஆச்சரியமா விஹரணம் பண்ணக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். இதுல இதை பூ வைகுண்டம்னு சொல்லணும். இங்கே எப்படி திருப்பதி க்ஷேத்திரத்துக்கு பெருமாள் வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியம். ஒரு சமயம் நாரதர் க்ஷீராப்திக்கு போறார். சமஸ்த கல்யாண குணாபிராமம் ரமானிவாசம் ரமணீய காத்ரம் சசங்க சக்கரம் ஜகதாம் சரண்யம் ஸ்ரீ வெங்கடேஷம் சரணம் பிரபத்யே வக்ஷ்யாமி சேஷாச்சல வைபவம் தத் சமஸ்த சன்மங்களதாயகம் ச தாபத்ரயஸ்யாபி விநாசனம் ச பக்தி பிரதோ ஸ்ரீதர பாத பத்மே. ஒரு சமயம் நாரதர் பார்க்கடலுக்கு போறார். பார்க்கடல்ங்கிறது எப்பேற்பட்ட ஸ்தானம், பகவானுடைய திவ்ய தாமங்கள்ல அதுவும் ஒரு தாமம். தேவ யக்ஷ கிண்ணற கந்தர்வர்களோ ரிஷிகளோ பகவானை போய் தரிசனம் பண்ணணும்னா அந்த க்ஷீராப்தியில போய் தங்களுடைய குறைகளை சொல்லி முறையிட்டுப்பா பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவான். அப்பேற்பட்ட ஸ்தானம் இட்ஸ் ஒரு திவ்ய தாமம். அங்கதான் சாட்சாத் மகாலட்சுமி ஆவிர்வமானா அஷ்டமங்கள திரவியங்களும் அங்கிருந்துதான் ஆவிர்வம் ஆச்சு. காமதேனுவோ கல்பக விருட்சமோ சிந்தாமணியோ கௌஸ்துபமணியோ அப்சரசுகளோ உச்சைஸ்ரவசுங்கிற குதிரையோ இதெல்லாம் இந்த திவ்ய இந்த மங்கள திரவியங்கள்லாம் இங்க இருந்துதான் ஆவிர்வம் ஆச்சு. தாயாருக்கே பிறந்தான் அது. அதனாலதான் க்ஷீராப்தி கன்யகு ஸ்ரீ மகாலட்சுமி நீரஜலய குணகு நீரஜனம் அப்படின்னு பாடுறா இல்லையா. நாரதர் இங்க பகவானே ஆனந்தமா கீர்த்தனம் பண்ணிட்டே போறார். ரொம்ப ஆச்சரியமா கீர்த்தனம் பண்றார். பகவான் நாரதரை ரொம்ப ஆச்சரியமா எதிர்கொண்டு வரவேற்கிறான். நாரதர் சொல்றார், அநாம ரூபோபி பவான் நராணாம் உபாசனார்த்தம் திருத நாம ரூபா கரோதி நானாவித கேளிகாஷ்ட பக்த பிரியோ பக்த ஜனானுகூல. அநாம ரூபமா இருக்கக்கூடிய நாமரூபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அகண்ட பிரம்மமா இருக்கிற நீ பக்தாளுக்கு கிருப பண்றதுக்காகவே ஆச்சரியமான அப்ராக்கிருதமான நாம ரூப குணங்களை தரிக்கிற. இது உன்னுடைய பரம கிருபை. பகவான் ஏன் அவதாரம் பண்ணணும், ஏன் ஒரு நாமரூப குணங்களை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனா இருந்த பொழுதிலும் பகவான் நாமரூப குணங்களை எடுத்துட்டு வர்றது நம்ம அதை பிடிச்சுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு மனசுக்கு ஒரு நாமரூப குணத்தை பிடிச்சுட்டே பழக்கம். நம்ம சித்தத்துக்கு அநாமமாய் அரூபமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய்னா அது எட்ட மாட்டேங்கிறது. அது வாசாம கோச்சரமா இருக்கு. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகன்னு வேதமே சொல்லிடுத்து. அப்ப நமக்கேற்றாப்புல நாமரூப குணங்களை தரிச்சுண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை ஸ்தாபிச்சு அப்படி ஒரு லீல பண்ணினா இந்த பக்தன் அதை ஆடுவான் பாடுவான் கழிப்பான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அதை எப்படியோ பாடுவான், அதை சிந்தனம் பண்ணுவான். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நாமரூப குணங்கள் அப்ராக்கிருத நாமரூப குணங்களா இருக்கிறதுனால அது சின்மயமானதா இருக்கிறதுனால அதை பாட பாட அதை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நம்ம பாப்பங்கள்லாம் பொசுங்கிறது. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம். கல்மஷத்தை போக்குறதுன்னு அர்த்தம். அவனுடைய கதைகள் நம்ம குருநாதர் அழகா சொல்லுவார், அவனுடைய நாமரூப குணத்தை பிடிச்சிருந்தா இன்னொரு தடவை நமக்கு ஒரு நாமரூப குணம் வராது அப்படின்னு. நமக்கு கர்மாவால ஒரு ரூபம் வருது, அதுக்கப்புறம் ஒரு நாமா வருது, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சில கர்மாக்கள் திருப்பியும் சேர்றது. இதுக்கு காரணம் திருப்பியும் இல்லையா நம்ம பேத புத்தியோட இந்த பிரபஞ்சத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஆனா அவனுடைய நாமரூபங்களை பிடிச்சுட்டோமானால் அப்புறம் நமக்கு ஒரு நாமரூப குணம் வராது அப்படின்னு அழகா சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல பகவானை இப்படி ஸ்தோத்திரம் பண்றார். இவ்வளவு அவதாரங்கள் நீ பண்ணினதும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு தர்மத்துக்கு எப்பப்பெல்லாம் கிளானி வருதோ அப்பப்பெல்லாம் நீதானே ரூபத்தை தரிச்சுண்டு லோகத்துல இறங்கி இந்த தர்மத்தை திருப்பி ஸ்தாபனம் பண்றேன்.
வேற யாருக்குமே தர்மத்தை காப்பாத்துறதுல இத்தனை துறை இருக்கிறதா தெரியலையே பிரபு. உனக்கு தானே நீ தர்மம்னா அடிச்சுண்டு நீதானே கீழே இறங்கி அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ற. இத்தனை அவதாரங்களும் அதற்காக தானே, சாதுக்களை சம்ரட்சிக்கிறதுக்கும் துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனம் பண்ணி தத்வாரா லோகத்துல தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அல்லவோ உன்னுடைய அவதாரம் அப்படின்னு இங்க ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுறார். ஏவம் ஸ்துத க்ஷீரபயோதிஷாயி கிருபா நிதி கஞ்சதளாயதாட்சः தம் நாரதம் பக்தவரம் முனீந்திரம் உத்தானசாயி பகவானுவாச்ச. பகவான் முள்ள எழுந்துண்டார். இப்படி பக்த சிரேஷ்டரா இருக்கக்கூடிய நாரதருடைய ஸ்தோத்திரத்தை கண்டு சந்தோஷப்பட்டார். பகவான் சொல்றார், விகர்த்துமிச்சாமி புவங்கதோகம் ஸ்ரீயாதரண்யா சகபார்ஷதைஸ்சேயே யோக்யம் ஸ்தலம் த்வம் வத யோகிராஜ யத்ரைவ வத்ஸ்யாமி சதாம் ஷரண்யஹ. பகவான் கேட்கிறான் நாரதரை பார்த்து, எனக்கு இந்த ஸ்ரீதேவி பூதேவியோட கூட என்னுடைய பார்ஷதர்களோட கூட இந்த பூமியில போய் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு அதுக்கு தக்க ஒரு லீலாஸ்தானத்தை சொல்லு. இந்த அழகா சொல்றார், கிருத்வா அவதாரான் ஜனரக்ஷணாய ஸ்ராந்தோஹமஸ்மியாஸ்ருதவத்சலோபி அர்ச்சாவதாரம் பரிகிருஹ்ய பூயோ பூமௌ ஹி வத்ஸ்யாமி நிருணாம் ஹிதாயே. அதனால நிறைய அவதாரங்களை பண்ணிவிட்டேன், இந்த தடவை அர்ச்சாவதாரமா கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். நான் போய் அர்ச்சாவதார ரூபத்துல இருந்து பக்தாளுக்கு கிருப பண்ற விஷயத்துல மட்டும் சைத்தன்யம் உடையவனா இருப்பேன். ஏன்னா வரக்கூடியது கலியுகம். நம்ம குருநாதர் அழகா சொல்லுவார், கலியுகத்துல யாருக்கும் கேள்வி கேட்டா பிடிக்கவே பிடிக்காது. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பகவானா இருந்தாலும் அவதார் அனுகிரகம் பண்ற விஷயத்துல மட்டும் சைத்தன்யம் உடையவனா இருக்கணும், பாக்கி சமயத்துல எல்லாம் பேசாம இருக்கணும். அப்படின்னா அப்பதான் அவர் சீட்டே செல்லுபடி ஆகுங்க. அதனால பகவானுக்கும் கலியுகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்றபடி டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கணும்னு தோணி போயிடுதான். ஏன்னா இவாளுக்கு தக்க இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்ப என்னன்னா அனுகிரகம் பண்ற விஷயத்துல மட்டும் சைத்தன்யமா இருந்துட்டு பாக்கி சமயத்துல சர்வசாட்சியா இருந்து விடுறது அப்படின்னு நான் அர்ச்சாவதார ரூபத்துல பூமியில இறங்கி ஜனங்களோட ஒருத்தனா பழகி இல்லையா அவளுக்கு பரமானுகிரகம் பண்ணணும். அதுக்கு ஏத்த இடம் எதுன்னு சொல்லு. நாரதர் சொன்னார், அதை சொல்றதுக்கு தான் வந்தேன், நீங்களே கேட்டுட்டேளே. அந்தம் ந பஷ்யாமி ச தே கிருபாயாஹ கிருபாம்புராஷே ஜகதேக பந்தோ வைகுண்டலோகம் ச விஸ்ருஜ்ய திவ்யம் சம்சாரிபிஹி வாசமிஹேச்சசி த்வம். உன் கிருபையை நான் என்னன்னு சொல்லுவேன். எப்பவுமே ஜென்ரலா உலகத்துல ஒரு வழக்கம், நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஃபாரின் கண்ட்ரிலாம் போயிட்டு இங்க வரும்னு வச்சுக்கோங்க. இங்க ஊர்ல தான் பிறந்து வளர்ந்துட்டு கொஞ்ச நாள் அங்க போயிட்டு வந்திருப்போம். நம்ம அதுக்குள்ள இங்க வந்துவிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன சார் இங்க எல்லாம் இவ்வளவு எல்லாம் கராபா இருக்கு, எதுவும் சரியில்லை, எந்த சிஸ்டமும் சரியில்லை, கிளென்லினஸ் இல்லை, ஹைஜீன் இல்லை, எப்படி இருக்கு தெரியுமா அந்த கண்ட்ரிலாம் அப்படின்னு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வந்திருப்போம். அதுக்குள்ள அதை பத்தி அவ்வளோ பேச ஆரம்பிச்சுடுவோம். இங்க இருக்கவே பிடிக்க மாட்டேங்கிறத, ஐ எம் பிளானிங் டு கோ பேக் அப்படின்லாம் சொல்லுவா. நமக்கு ஒன்று தோணும், என்னன்னா மகான்களோ அவதார புருஷாலோ இல்லை சாட்சாத் பகவானோ அந்த பிளேன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருந்து கீழே இறங்குறா. கீழே பகவானை விடுங்கோ, இந்த மகாத்மாக்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. அவள்லாம் அவளுடைய சித்தத்தால எங்கேயோ பறந்துன்னு இருப்பா. நம்ம சித்தத்திலே கல்மஷம், காமம், கோபம், துவேஷம், அசூய, அனார்ஜமா இதை வச்சுட்டு நம்ம போய் முன்னாடி நிற்போம் அவாகிட்ட. புரியறதோ? அவ உடனே தங்களை அதுல இருந்து இறக்கிண்டு நம்மளோட கலந்து பழகணும். அது கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாச்சு. சும்மா ஒரு 10 வருஷம் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தா அங்க இருக்கிற சுத்தம், அங்க இருக்கிற இல்லையா ஒரு சிஸ்டம், அதை பார்த்து அது பிரமிச்சு போய் அது ரொம்ப வசதி, இது என்ன இப்படின்னு கேட்கிறோமே. நம்ம சித்தத்துல இருக்கிற இத்தனை கல்மஷத்தையும் தெரிஞ்சுட்டு தானே நம்மளோட வா பழகிறா, பேசுறா. அவளுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படின்னா பகவான் இறங்கி வரானே, இது எவ்வளவு கிருபை. அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு புருஷ சுக்தம் சொல்றது. அஜனா இருக்கிற பிரபு, அஜன்னா பிறப்பு இறப்புக்கெல்லாம் அப்பேற்பட்ட நித்திய சித்தமா இருக்கக்கூடிய நித்திய சித்தமா இருக்கிற வஸ்து அது பல தடவை லோகத்துக்கு இறங்குறது. ஏன்னா லோகத்தை உத்தாரணம் பண்ணணும், ஜீவன்களை உத்தாரணம் பண்ணுங்கிற பரம கிருப்பை தான் அதுக்கு காரணம். இல்லைன்னா தியக்த வைகுண்ட வாசாயன்னு வைகுண்டத்தை விட்டுட்டு இந்த சுவாமி புஷ்கரணி தட்டத்துல வந்து இப்படி நின்று இருப்பானா? எத்தனை நாள் உற்சவம் நடக்கிறது, எத்தனை நாள் உற்சவம் நடக்கிறது. இப்படின்னா ஒரு கல்யாண உற்சவம், திருப்பி பார்த்தா ஒரு இந்த டோலோத்சவம், திருப்பி பார்த்தா சஹஸ்ர தீப அலங்காரம், பெருமாளுக்கு பார்த்தா நேத்ரோத்சவ சேவை, புஷ்பாங்கி சேவை, இன்னைக்கு இந்த சேவை, இன்னைக்கு அந்த சேவை. எந்த ஒரு பக்தன் கல்யாண உற்சவம்னா பெருமாள் வந்து நின்னானும் இங்க. இப்படியே ஏதோ ராத்திரி பரிந்து உற்சவம் நடந்துட்டே இருக்கும். சித்தநாழி கதவை சாத்துவா, ஏதோ டோலோத்சவம் பா, அப்புறம் திடீர்னு பார்த்துவிட்டா பிரபோதனம்னு விடுவா. நம்ம இழுத்தழுவுக்கு பெருமாள் வந்துட்டு இருக்கார். அவருக்கு ஒரு ஓய்வு ஒழிச்சல் கிடையாது. ஏன்னா கிருப்ப எத்தனை நாளா அந்த கையை இப்படி வச்சிருக்கா. வரதஹஸ்தம்னு பேருக்கு. இங்க கட்டியில ஒரு ஹஸ்தம், இங்க வரதஹஸ்தம். அப்படின்னா கேட்ட புருஷார்த்தத்தை கொடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். எத்தனை காலமா கொடுத்துட்டு இருக்காரு.
இல்லையா? எத்தனை பேர் வந்தாலும் கொடுத்துட்டு இருக்காரு. எங்கேயாவது ஒரு ஒழிச்சல் இருக்கோ பெருமாளுக்கு, இதுக்கு தான் கிருபைன்னு பேர். ஏன்னா ஒரு கிருபைங்கிறது உள்ள இருந்து பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கு பெருமாளுக்கு. நம்ம பெருமாளுக்கு ஏதாவது உபகாரம் பண்றதா இருந்தா ஒரே உபகாரம் தான், அவர் பண்ற கிருப்பையை வாய மூடிட்டு வாங்கிட்டு வரதே நம்ம அவருக்கு பண்ற பெரிய உபகாரம். அதுக்கு தக்க பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டோம்னா நிறைய கிருப்பையை வாங்கிட்டு வந்துடலாம். நாரதர் சொல்றார், இது என்ன கிருப்பை, வைகுண்டத்துல திவ்யதாமத்துல நிம்மதியா நிச்சிந்தையா அந்த பிரம்மானுபூதியில தெளிச்சுன்னு இருக்கக்கூடிய நீ இதையும் விட்டுட்டு இந்த பூமியில போய் ஜனங்களோட ஜனங்களா இருந்து அவளுக்கு கிருப்பை பண்ணணும்னு நினைக்கிறையே. ஆனா ஒண்ணு, அப்படி ஒரு ஸ்தானம் இருக்கு. எங்க இருக்கு அந்த ஸ்தானம்? நவனே பவித்ரேச்ச தட்டே சுவர்ணமுகி தட்டின்யா திரவிடே ச தேசே தத்ரைவ பூர்வம் தவ தரிசனார்த்தம் வாசம் பிரகுர்வந்தி தபஸ்சரந்தः தபோதனாஸ்தாமரசாக்ஷதேஹி தேஷாம் ச தே தர்சனமத்ய சீக்ரம் வனே சுவர்ணமுகி தட்டின்யா திரவிடே ச தேசே. சுவர்ணமுகி நதி தீரத்திலே காளஹஸ்தி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகான க்ஷேத்திரம், நீ வாசம் பண்றதுக்கு யோக்கியமான க்ஷேத்திரம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சேஷாச்சலம் இல்லையா? அதுதான் சப்தகிரி. அங்க பல ரிஷிகள்லாம் நீ வரதுக்காக ரொம்ப நாளா அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய தபஸுக்கு நீ போய் அனுகிரகம் பண்ணணும், அவளுக்கு தரிசனத்தை கொடுத்து அங்கேயே நீ சர்வ சாநித்தியத்தோட எழுந்துருளணும் அப்படின்னு சொல்லவே பகவான் முதல்ல யார அனுப்பிச்சார் அப்படின்னு ஆதிசேஷன் அனுப்பிச்சார். சேஷன்னாலே பெருமாளுக்கு சேஷப்பட்டவர்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சித்தாந்தம் என்னன்னா, இவ்வளவு ஜீவன்களும் சேஷர்கள், பகவான் சேஷி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உடையவன், நம்ம அவனுடைய உடைமை அப்படின்னு அர்த்தம். அத்தனை ஜீவன்களும் பரமாத்மாவுடைய உடைமை, அவனோ உடையவன். சொத்தை உடையவன் அவன், நம்ம அத்தனை பேரும் சொத்துக்கள் அவனுக்கு. அப்படி பார்த்துட்டா நமக்கு நம்ம சொரூபம் எதுன்னா, அவனுக்கு ஆட்பட்டு உண்டனோடுற்றோமை ஆவோம் உமக்கே நாம் ஆற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னு நமக்கு நம்ம சொரூபத்தை காண்பிச்சு கொடுக்கிற ஆண்டாள். பரமாத்மாவுக்கு தாசியம் பண்ணிட்டு இருக்கணும். அவர் சரணமே சரண் இருக்கிறது நம்ம ஸ்வரூபம். என்னுடைய என்ன சேர்ந்த வேண்டாம் இவன் அப்படின்னு நம்மளை ரட்சிச்சுன்னு இருக்கிறது இல்லையா அவரோட ஸ்வரூபம். அவர் அப்பா, நம்ம பிள்ளை இல்லையா? அப்பாவுடைய ஐஸ்வர்யம் பிள்ளைக்கு உண்டே. அப்பா ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பணக்காரரா இருக்கார். பிள்ளை ஒருத்தர் இருக்கான், பாவம் தெரு தெருவா சுத்தின்னு இருக்கான், பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அப்பாவுக்கு எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? ஏன் இந்த பிள்ளை தெரு தெருவா சுத்தின்னு இருக்கானா, அவனுக்கு இன்னும் தெரியலன்னா இவருடைய பிள்ளைன்னு தெரியல அவனுக்கு. அப்படிதான் இந்த ஜீவன்கள் அத்தனை பேரும் இருக்கும். பரமாத்மாவுடைய ஸ்வரூபமே ஆனந்தம். ஆனா அவர் அப்பேற்பட்ட ஆனந்தமயமா இருக்கிற பரமாத்மா நமக்கு ஆதாரபூதம். அவர் தான் நம்ம ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்காதபடி, அவர் அடையடைய புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்காதபடி இல்லையா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உபனிஷத் சொல்றது, உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ புரிஞ்சுனுட்டேன்னா அப்புறம் அந்த ஆனந்தம் உன்னை நீ சம்பாதிச்சுக்க வேண்டியதில்லை, உனக்கு ஸ்வரூபம். அந்த பிள்ளை எப்ப நான் இவருடைய பிள்ளைதான்னு தெரிஞ்சுக்கிறானோ அப்புறம் அந்த சொத்தை அவன் சம்பாதிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி அவரோட பிள்ளைதான். அந்த ஃபேக்ட் அவன் இன்னும் தெரிஞ்சுக்கல, அதனாலதான் இத்தனை வருத்தமும். அதனால ஸ்வரூபம் எதுனா பரமாத்மாவுக்கு ஆட்பட்டு இருக்கிறது, நான் அவரோட அம்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதுல இத்தனை ஜீவன்களும் சேஷப்பட்டவாள் அப்படிங்கிறது. அதுல முதல் சேஷத்துவம் யாருக்குன்னா இவருக்கு தான். அதனாலதான் ஆதிசேஷன் அப்படின்னு பேர் இருக்கு. இவர் எப்படி கைங்கரியம் பண்ணுவார் அப்படின்னா, ஆழ்வார் அழகா சொல்றார், பெருமாள் நின்று இருந்தா கொடையா இருப்பாராம், உட்கார்ந்து இருந்தா சிம்மாசனமா இருப்பாராம், நடந்தா பாதுகையா ஆயிடுவாராம், அப்புறம் பெருமாள் படுத்துண்டா பெட்டா போயிடுவாராம், புல்வும் அணையாம், அதுவும் பூம்பட்டாம் பட்டுமதையா இருப்பாராம். அது மட்டும் கிடையாதான், அணிபொழில் விளக்காம், அவருடைய சகசிர பனாபனத்துல இருக்கக்கூடிய அத்தனை மணிகளும் பெருமாளுக்கு லைட் போட்டாப்புல இருக்குமா. அதனால இத்தனையாவும் அவர் ஒருத்தரே இருப்பாராம். புல்கும் அணையாம் பூம்பட்டாம் அணிபொழில் விளக்காம் பெருமாருக்கு அரவு. அந்த ஆதிசேஷனை முதல்ல அனுப்பரார். ததோ முகுந்தா பிரஜிகாய சேஷோ பர்யங்க பூதம் பரமாத்மனஸ்தம் நாராயணஸ்ய பிரியகாம்யைவ மகோரதः சப்தகிரிர்பூவே. முதல்ல யார் கீழே இறங்கினார்? ஆதிசேஷன் கீழே இறங்கினார். அவர் தான் 7 மலைகளாக ஆறார். நாராயணாத்ரி கருடாச்சலஸ்ச சிம்ஹாத்ரிரேவம் ஹத வெங்கடாத்ரி சேஷாத்ரிரேவம் ரிஷபாச்சலஸ்ச ததாஞ்சனாத்ரிஷ்ச பவந்தி சப்த. 7 கிரிகள், நாராயணாத்ரி, கருடாத்ரி, சிம்ஹாத்ரி, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி அப்படிங்கிற 7 மலைகளோடு கூடினது. இதுல இந்த 7 கிரிகளுமே ஆதிசேஷன் தான். இந்த 7 மலைகளுடைய தொடர்ச்சியில பார்த்தோமானால் இதனுடைய சிரோபாகத்துல இருக்கிறது தான் காளஹஸ்தி. இந்த சப்தகிரிகளினுடைய சிரோபாகத்துல
தலைபாகத்துல இருக்கிறது தான் காளஹஸ்தி. இதனுடைய புச்ச பாகத்துல இருக்கிறது தான் ஸ்ரீசைலமேதது கலு புச்சதேஷே யத்ரார்ஜுனோ பூத் சசிசேகரஸ்சே ஆஸ்லிஷ்ய திஷ்டத்யபி யத்ர ருத்ரம் கிரீந்திர கன்யா வனமல்லிகேவ. மல்லிகார்ஜுன கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசைலம் உண்டே, அது இந்த மலை தொடர்ச்சியினுடைய பிருஷ்டபாகத்துல இருக்கு. மத்தியில இருக்கக்கூடியது அதுதான் எது அப்படின்னுட்டா அஹோபில கஷேத்திரம். இதனுடைய மத்திய பாகத்துல நவநரசிம்மராக பகவான் சேவை சாதிக்கிறார். அங்கதான் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணி பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் பண்ணின நரசிம்ம ஆவிர்பவமான இடம் அது அப்படிங்கிறது க்ஷேத்திர மகாத்மியம். இந்த 7 கிரிகளுடைய சிரோபாகத்துல இருக்கிறது தான் வெங்கடாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்தகிரி. இது சிரோபாகத்துல இருக்கு. இவ்வளவு க்ஷேத்திரங்களுமே அந்த மலை தொடர்ச்சியிலேயே வந்துடுறது. பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா முதல்ல ஆதிசேஷனை அனுப்பிச்சார். அதனாலதான் ராமானுஜரே ஆதிசேஷாம்சம் தான். முதல்ல திருமலை யாத்திரை போறார் அப்படிங்கிறதே ராமானுஜருக்கு அதுல கால வச்சே நடக்க முடியல. ஏன்னா சாட்சாத் ஆதிசேஷனே சப்தகிரியாக ஆயிருக்காருங்கிறதுனால முழங்கால கட்டிண்டு தான் ஏறினார். இன்னைக்கு முழங்கால் முடிச்சுன்னு ஒரு இடம் உண்டே, அது பரியந்தம் ராமானுஜர் இப்படிதான் போனார் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமா கிடைக்கிறது. அங்க பெருமாள் தன்னுடைய சமஸ்த பரிவாரத்தோட சேவை கொடுக்கிறார். அவ்வளவு ரிஷிகளும் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எப்பவுமே ஒரு க்ஷேத்திரம் ஒரு இடத்துல வருதுன்னா அதற்கு முன்னாடியே அங்க அவ்வளவு தபஸ் நடந்திருக்கணும். இப்ப குருவாயூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குன்னா அது ஒரு க்ஷேத்திரம் தானே வந்துடாது. அங்க அவ்வளவு ரிஷிகள் தபஸ் பண்ணியிருக்கணும். அங்க அத்தனை பேர் பிரார்த்திச்சுட்டு இருக்கணும் பகவானே. அப்பதான் பகவான் அங்க சாநித்தியத்தோடு எழுந்துருவான். அங்க பாகவதம் சொல்றது பரமேஸ்வரனே அங்க அவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். குருவாயூர் க்ஷேத்திரத்துல மம்மியூர் மகாதேவன் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அதை தவிர பிரச்சேதசர்கள்னு ஒரு 10 பேர் பகவானுடைய ஆவிர்பவத்துக்காக அங்க தபஸ் பண்ணினா இந்த தபஸெல்லாம் சேர்ந்துதான் குருவாயூர் குருவாயூர்ல நின்று இருக்கான். இத மாதிரி எந்த க்ஷேத்திரத்தை எடுத்துட்டாலுமே திடீர்னு ஒரு க்ஷேத்திரம் அப்படி வந்துடாது. அதுக்கு முன்னாடி அங்க அவ்வளவு தபஸோ அத்தனை பிரார்த்தனையோ நடந்துட்டு இருக்கணும். அதனால இந்த இடத்துல ரிஷிகள்லாம் தபசு பண்ணிட்டு இருக்கா. பகவான் சமஸ்த பரிவாரத்தோட கருடனோட விஸ்வக்சேனோட ஆதிசேஷனோட தாயார்களோட இல்லையா தன்னுடைய சமஸ்த யக்ஷ கிண்ணற கந்தர்வர்கள்லாமும் சேர்ந்து பெருமாளோட கீழே இறங்குறா. பெருமாள் பரிவாரத்தோட காட்சி கொடுக்கிறார். அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் பிரார்த்திச்சுண்டா இந்த சப்தகிரியில நீ சர்வ சாநித்தியத்தோட எழுந்தருளணும். பகவானுடைய சாநித்தியம் முன்னாடி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மூர்த்தீகரிக்கிறது தொண்டமான் சக்கரவர்த்தி காலத்துலதான் மூர்த்தீகரிச்சு மூர்த்தியா வரப்போறார். ஆனா அதற்கு முன்னாடியே சப்தகிரியே சாட்சாத் ஆதிசேஷனாகவும் பகவானுடைய சாநித்தியம் அங்க ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்படி சேஷாச்சல வைபவத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல முதல்ல ரிஷபாத்ரிங்கிற க்ஷேத்திர அந்த ரிஷபாத்ரி கிரிய பத்தி சொல்லிட்டு வர. ரிஷபாத்ரிங்கிற கிரி எப்படி வந்தது, அந்த கிரிக்கு அப்படி எப்படி பேர் வந்தது அப்படின்னுட்டா ரிஷபாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அந்த ரிஷபாசுரனுடைய அட்டகாசம் தாங்காதபடி தேவர்கள்லாம் பகவானை சரணாகதி பண்ணினா. விஷ்ணும் சரண்யம் சரணம் யயுஸ்தே விரோ விஷோதநாசாயே ரிஷாசுரஸ்யே ததா முகுந்தா சபரேந்திர ரூபம் திவ்யம் கிரஹீத்வா துரகாதிரூடா சசாரதந்தி கபர கக்கத்ருச்சே குர்வன் மஹோத்ரோ மிருகயா விஹாரம் தத்ரயயோ மாதவமீக்ஷ தைத்யः க்ரந்தன் சகோபம் பதி தீக்ஷ்ண ஸ்ருங்கக திவ்யாததம் பானவரேண விஷ்ணு மமார தைத்யः சஹசா நிபத்யே. இந்த விஷபாசுரனை வதம் பண்ணணும்னு ரிஷிகள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டா பகவான் ஒரு வேடுவர் ராஜ ரூபத்தை எடுத்துட்டு வந்தானா இதே சேஷாச்சலத்துல. ஏன்னா பகவானுடைய சாநித்தியம் அங்க வந்துடுத்து இல்லையா. அடிக்கடி பகவான் ஒரு ரூபத்துல தரிசனம் கொடுப்பான் எல்லோருக்கும். பகவானுடைய கிரீடா பூமியா போய் எடுத்து இந்த சேஷாச்சலம் ஒரு வேடுவராஜனுடைய ரூபத்தை எடுத்துட்டு பகவான் வரான். அந்த ரிஷபாசுரன் எதிர்க்க வரான். பகவான் என்ன பண்ணினான், அந்த ரிஷபாசுரனோட ஆச்சரியமா யுத்தம் பண்ணி கடைசியில ஒரு அம்பை எடுத்து அன்னைக்கு ஒரு அம்பால எப்படி பாலிய வதம் பண்றானோ அதை போல இங்க ஒரு அம்பு தொடுத்தான் பகவான். இல்ல அதனாலதான் ஸ்ரீனிவாச ராகவன் பேர் வச்சுப்பா. நிறைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச ராகவன் பேர் இருக்கும். ஏன்னா ஸ்ரீனிவாசன் ராகவனாவே ஸ்ரீனிவாசனை பாக்குறவா இல்லையா. வெங்கட கிருஷ்ணன் ஒரு சில பேர் வச்சுப்பா. ஏன்னா கிருஷ்ணனாவே ஸ்ரீனிவாசனை பாக்குறவா. இப்படி எல்லாம் பல பாவங்கள்ல ஸ்ரீனிவாச பெருமாள் அனுபவிச்சவாள்லாம் உண்டு. அதுல ராகவனாவே இன்னைக்கு கோதண்ட பாணியா தான் வந்திருக்கார். ஒரு ஷரத்தால அந்த ரிஷபாசுரனை சம்ஹாரம் பண்ணினார்.
அந்த ரிஷபாசுரன் பிராணப்பிரயாண சமயத்திலே பகவத் தரிசனம் கிடைச்சே அவனுடைய பிராணன் போறதுனால அவனுக்கு திவ்ய ஞானம் பெருமாளுடைய கிருபையால ஏற்பட்டது. தவைவகஸ்தேனவதௌமமேவம் பிராப்தஸ்ததே தன்மம பாக்யமேவ விமுச்ய பாபாதஹமப்யனுருதே தவைவ பாது சரணம் கதோஸ்மி. இங்க சொல்றார், என்னுடைய பாக்கியமே பாக்கியம் பிரபோ, உங்க கையால எனக்கு மரணம் ஏற்படுறது. என்னுடைய அந்திம காலத்துல எவனாவது ஒருத்தன் வாய் குளறி பகவன் நாமத்தை சொன்னாலும் அவனும் சத்ததிக்கு போயிடுவான் அப்படின்னுட்டா உங்க தரிசனம் கிடைச்சல்லவோ என்னுடைய பிராணன் கிளம்புறது. அதனால என்னுடைய பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு இந்த இடத்துல பகவானுடைய கிருபையை அவலம்பிக்கிறான். பகவான் சொல்றார், தேகாவசானத்துல என்னுடைய சன்னிதானத்துல உன் உயிர் பிரியறதுனாலேயே என் கிருபையால இந்த திவ்ய ஞானம் உனக்கு ஏற்பட்டது. அதனால அத்ய பிரபத்தியேஷ கிரிஸ்தவைவ நாம்னா புவிக்யாதிம் அவாப்ஸ்யதிய. இந்த கிரி உன்னுடைய பேராலேயே வழங்கப்படட்டும், ரிஷபாத்ரிங்கிற பேரால் வழங்கப்படட்டும் அப்படின்னு இந்த இடத்துல அவனும் பகவானையே அடைஞ்சான் அப்படின்னு இருக்கு. இப்படி அழகா வெங்கடாத்ரின்னு ஒரு பர்வதம். வெங்கடாத்ரிங்கிறது வேங்கடம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, வேம்னா பாப்பம்னு அர்த்தம், கட்டம்னா பாப்பத்தை பொசுக்கிறதுன்னு அர்த்தம். அஜாமிளனை போல ஒருத்தன் இருந்தான், மாதவன் ஒருத்தன் சதாச்சார சம்பன்னனா இருந்தான். ஆனா அவன் அவன் வழி தடுமாறி போயிட்டான், வேண்டாத பாப்பங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு சமயம் எல்லோரும் அவன் பண்ணின பாப்பங்கள் எல்லாம் பார்த்து அவனை அடிச்சு அவனை வதம் பண்ணணும்னு எல்லோரும் ஓடி வர, அவ்வளவு பாப்பங்களை பண்ணியிருக்கான் அவன். பயந்துண்டு இப்படி ஓடி வர 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 அங்க ரிஷிகள்லாம் தபசு பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு தெரியாத வெங்கடாச்சல மகாத்மியம். இந்த வெங்கடாச்சலத்தை நோக்கி வர வர வரவே அவனுடைய சரீரம் பொசுங்க ஆரம்பிச்சு விடுச்சு. அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் தபசு பண்ணிட்டு இருந்தவாளா ஹா ஹா ஹான்னு கோஷம் பண்றா. பார்த்தா அந்த பழைய சரீரம் பொசுங்கி நவமன்மதாகாரமான ஒரு ரூபத்தோட அந்த இடத்துல அவன் நின்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய பாப்பங்கள்லாம் அந்த மலைக்கிட்டக்க வந்த உடனே பொசுங்கி படுத்துன்னு அர்த்தம். அதனால அவனுக்கு ஒரு நவஜீவனம் கிடைச்சது, நவ சரீரமே கிடைச்சது. அதனால வேங்கடம் இல்லையா, வேங்கடம்னா பாப்பங்களை பொசுக்கக்கூடிய அச்சலமா இருக்கிறதுனாலே வெங்கடாச்சலம் அப்படின்னு பேர். சேஷாத்ரினா சாட்சாத் ஆதிசேஷனே தான் சேஷாத்ரியா இருக்கார். 7 மலைகள்ல சேஷாத்ரியில தான் பகவான் சேஷாச்சல நாயகனா குடிக்கொண்டிருக்கான். அஞ்சனாத்ரின்னு ஒரு பர்வதம், அங்கதான் ஹனுமான் அவதாரம் பண்ணினார். அஞ்சனாதேவி அங்கதான் தபஸ் பண்ணினா. கேசரிங்கிற வானரமும் அஞ்சனாதேவி அவருடைய பத்னி 2 பேருமே உத்தம சந்தான பாக்கியம் ஏற்படணும்னு அங்கேயே பகவான ஆராதனை பண்ணிட்டு இருந்தா, பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா அங்கதானே காளஹஸ்தி கஷேத்திரம், ஸ்வர்ணமுகி நதி தீரத்துல தான் காளஹஸ்தி கஷேத்திரம். அதனால ஒரு சிலந்தியும் ஒரு யானையும் சேர்ந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணின க்ஷேத்திரம். பஞ்சபூத க்ஷேத்திரங்கள்ல ஒரு க்ஷேத்திரம் வாயு க்ஷேத்திரம். அதுவும் அங்க பரமேஸ்வரனையே வாயு பூஜை பண்ற. இவ பகவான் பரமேஸ்வரனை இங்க ஆராதனை பண்ணினா வாயுடைய சாநித்தியம் பரமேஸ்வரனுடைய சாநித்தியமும் சேர்ந்து அஞ்சனா கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிச்சது. ஹனுமான் கிட்ட 2 சாநித்தியம் உண்டு, 2 வைபவங்கள் உண்டு. ஒன்னு வாயு புத்திரர், வாயுடைய அம்சம் உண்டு, இன்னொன்னு ருத்ராம்சமும் உண்டு அவருக்கு. அஞ்சனாதேவிக்கு ஒரு மார்கழி மாசம் மூலா நட்சத்திரத்துல திவ்ய கர்ப்பம் தரிச்சா. அப்புறம் பார்த்தா கர்ப்பம் நழுவி ஒரு ஜோதி தரிசனம் ஆறுது. அதுல வட்டு பிரம்மச்சாரி ரூபத்துல ஹனுமான் தரிசனம் கொடுக்கிறார். சிகையோட, ஊர்த குன்றத்தோட, உபவீதியோட, மௌஞ்சி மேகலையோட, கௌபீனத்தோட, கையில தண்டகமண்டலோட ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல. அதனாலதான் குமார பிரம்மச்சாரினே நமஹா அப்படின்லாம் நம்ம அர்ச்சனை பண்றோம் இல்லையா. இப்படி ஆச்சரியமா அஞ்சனா குமாரனாவே அஞ்சனா மைந்தனாக ஆஞ்சநேயனாக தான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பாலக்கிரீடைகள்லாம் அங்கதான் நடந்தது. ஒரு சூரியனையே பழம்னு நினைச்சிருந்து அங்க தாவி போய் அந்த சூரியனை பிடிக்க போறார். கபலீகிருத மார்த்தாண்ட மண்டலாய நமகான அவருக்கு அர்ச்சனை உண்டு அவருக்கு இல்லையா. அப்படி இங்கதான் ஹனுமானுடைய அவதார ஸ்தலம். அதனால அஞ்சனாத்ரி. இப்படி வந்து ஒரு மலையினுடைய வைபவத்தை அப்படி சொல்லி மாளார். ஒரு சமயம் நாராயண ரிஷின்னு ஒரு ரிஷி தபசு பண்றார். விகனச ரிஷிங்கிற ரிஷி வந்த கோத்திரத்துல வந்தவர். விகனச ரிஷியால ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஆகமம் தான் வைகானச ஆகமம். இன்னைக்கு நமக்கு வைஷ்ணவ ஆலயங்கள்ல 2 ஆகமம் பிரசித்தி, ஒன்னு பாஞ்சராத்திரம், ஒன்னு வைகானசம். அது விகனச ரிஷிக்கு சாட்சாத் பகவானே உபதேசம் பண்ணின ஆகமம் அது. அந்த ரிஷி வந்த கோத்திரத்துல வந்தவர் தான் இந்த நாராயண ரிஷி. இங்க தபசு பண்ணிட்டு இருந்தார். பகவான் பிரத்யக்ஷமானான். பகவான் சொன்னா, இனிமேல் இங்க இருந்துட்டு என்ன வைகானச ஆராதன பத்ததியால என்ன ஆராதனம் பண்ணிட்டு வா அப்படின்னு அந்த நாராயண ரிஷிக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினா. அதனால நாராயணாத்ரி. கருடாத்ரிங்கிறது கருட பகவான் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்தார் இல்லையா. அந்த அமிர்தம் ஒரு சொட்டு இங்க சிந்தித்து
அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்தார் கருட பகவான்கிறது பிரசித்தி. அமிர்த கலச ஹஸ்தத்தோடு தான் வரார் அவர். அப்படி பகவான் கருடனுடைய அமிர்த கலசத்திலிருந்து ஒரு ஒரு சொட்டு இங்க சிந்தித்து, அதனாலே இது கருடாத்ரிங்கிற பேர். கருட பகவானுடைய சாநித்தியத்தோடு கூடினது. இப்படி 7 மலைகளோடு பகவான் இங்க ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். இன்னும் பகவானுடைய மூர்த்தி இன்னும் ஆவிர்வாவம் ஆகல. அது புரட்டாசி சிரவணத்துல ஆவிர்வாவம் ஆறதே. அதுக்கு ஒரு மகாபுருஷன் வரான், தொண்டமான் சக்கரவர்த்திங்கிற ஒரு பரமபக்தர். இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி எப்படி அவதாரம் பண்றார் அப்படின்னுட்டா, இவர் ஒரு சோழராஜனுக்கும் ஒரு நாக கன்னிகைக்கும் பிறந்தவர் தொண்டமான். சோழமண்டல சக்கரவர்த்தி ஒருத்தர் இந்த பக்கமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த பிரதேசத்துல, இந்த சப்தகிரி பிரதேசத்துல. இந்த சமயத்துல அங்க ஒரு நாக கன்னிக்கே எதிர்ச்சையா தன்னுடைய லோகத்துல இருந்து அங்க சஞ்சாரம் பண்றார். இவளுடைய அழக பார்த்தார் அந்த சக்கரவர்த்தி. இவளோட சேர்ந்து காந்தர்வ விவாகம் பண்ணிண்டார். கொஞ்ச காலம் அங்க விஹரணம் பண்ணிட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பிவிட்டார். அவர் நான் தகுந்த சமயத்துல விவாகம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிவிட்டார். இவளும் கர்ப்பவதியாக ஆயிட்டா. தன்னுடைய லோகத்துக்கு போனா தன் பர்த்தா ஒருவரோ எதிர்பார்த்துட்டு இருந்தா. குழந்தையும் பிறந்து கொடுத்தும் அந்த அவர் நாககன்னிகையா இருக்கா இல்லையா, நாகராஜனுடைய பெண் அவள். அந்த நாகர்லோகத்து ராஜா அந்த குழந்தைய ரொம்ப ஆசையா வளர்த்துண்டு வரான். தகுந்த பிராயம் வந்தது. உடனே அந்த பையனை பார்த்து சொல்றான், உங்க அப்பா பூமண்டலாதிபதியா இருக்க சோழ தேசத்து ராஜா, உன்னுடைய விஷயத்தை போய் நீ விற்த்தாந்தத்தை சொல்லி அவரோடு இருந்துன்னு அனுப்பிச்சு கொடுத்துட்டான். இந்த குழந்தை வந்ததும் இந்த சோழ தேசத்து ராஜாவுக்கு பரம சந்தோஷம் வந்தது. ஏதோ ராஜரீகமான காரியங்கள் உன்னுடைய தாயாரை பார்க்க வர முடியல, நீ வந்தையே சந்தோஷம்னு ஆலிங்கனம் பண்ணிண்டு இந்த சோழ மண்டலத்தினுடைய ஒரு பாகத்துக்கு இவனை சக்கரவர்த்தியாக பண்ணினார். அதுதான் இப்ப இருக்கிற தொண்ட மண்டலம். இந்த தொண்டை மண்டலம்ங்கிறது இப்ப இன்னைக்கு நம்ம போய் பார்க்கிறோம் இல்லையா, திருப்பதி, அதை சார்ந்த பூமி, இதெல்லாம் தொண்டைமான் சக்கரவர்த்தி ராஜ்யம் பண்ணது. அப்படி அவனை பட்டாபிஷிக்தனா பண்ணிவிட்டு கிளம்பி விட்டார். அவர் தான் தொண்டமான் சக்கரவர்த்தி. நாராயணபுரம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு அந்த திருச்சானூர் இருக்கு இல்லையா, அதுதான் நாராயணபுரம். அதுதான் ராஜதானியாக கொண்டு ராஜ்யம் பண்ணிட்டு வர. ரொம்ப ஆச்சரியமா ராஜ்யம் நடக்கிறது. ஜனங்கள்லாம் பரமக்ஷேமமா இருந்துட்டு இருக்கா. இந்த சமயத்துல அந்த பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு விவசாயி, அதாவது தொண்டமான் சக்கரவர்த்தி ராஜ்யம் பண்ணக்கூடிய பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு விவசாயினுடைய நிலத்துல அவர் திணை பயிரிட்டு இருக்கார். திணை தானியம் பயிரிட்டு இருக்கார். அடிக்கடி ஒரு வராகம் திவ்ய ரூபத்தோட வருது. அது எங்கிருந்து வராகம் வருதுன்னே தெரியல. திணை தானியங்கள் எல்லாம் சாப்பிடுறது. சாப்பிட்டுட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் ஒரு புத்துக்கிட்டகமே மறைஞ்சு போயிடுறது. அது மட்டும் இல்ல, ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு கோபாலன் நிறைய மாடுகளை மேய்ச்சென்று காட்டுக்கு போவான். மாடுகளை மேய விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருப்பான். அதுல ஒரு பசு மாடு மட்டும் நேரா தனியா போய் இந்த புத்துக்கிட்டகவே பாலை சொரிஞ்சுட்டு வரும். அடிக்கடி இப்படி நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டும் 2 பேருமே ஒரு சமயம் ராஜா கிட்ட சொல்றா, என்னுடைய வயல்ல இருக்கிற திணை தானியத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வராகம் சட்டுன்னு கிளம்பி ஓடி போய் ஒரு புத்துக்கிட்டக மறைஞ்சு போயிடுறது. அந்த மாட்டுக்காரரும் சொல்றார், இந்த மாடு தனியா போய் அந்த புத்துக்கிட்டக பாலை சொரிஞ்சுட்டு வருது. அப்ப அங்க ஏதோ ஒரு தெய்வம் இருக்கும்னு எங்களுக்கு தோன்றது அப்படிங்கிறா. அடுத்த நாளே நான் அது என்னன்னு கவனிக்கிறேன்னு ராஜா சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி அவர் போய் சயனிச்சுண்டப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ராஜாவுக்கு சொப்பனத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் தரிசனம் கொடுக்கிறார். சொப்பனத்துல தரிசனம் கொடுத்து இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், நான் தான் அங்க இருந்துட்டு இருக்கேன். ஸ்ரீவத்ஸஜன்ஹா ஸ்ருதபாரிஜாதா சதுர்புஜா சங்கதரஸ்ச சக்ரி வரப்ரதா கட்யவலம்பிஹஸ்தா கிருபாநிதிஹி கௌஸ்துபகௌதரஸ்சே தேவாபவர்ஷு குசுமானி பக்த்யா ஜகுஷ்ச கந்தர்வகனாஹ சகர்ஷூ. அன்னைக்கு ஆச்சரியமா சொப்பனத்துல இப்படி ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோட பகவான் நீலமேக ஷியாமலனா பீதாம்பரதாரியா இடுப்புல கை வச்சிருந்து ஒரு கையில வரதஹஸ்தத்தோட கூட சங்க சக்கரத்தோட கூட பகவான் அப்படி ஆச்சரியமா திவ்யமங்கல விக்கிரகனா தரிசனம் கொடுத்து, நான் தான் அங்க இருக்கேன், நாளைக்கு அந்த புத்துல நிறைய பாலை விட்டு கரைச்சு அந்த புத்தை நீக்கணும், இடிச்சு தள்ளப்படாது, நானே வெளிப்படுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் ரொம்ப நிஷ்டையோட கூட ஸ்நான அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ராஜா அவ்வளோ பெரிய அழிச்சுன்னு அந்த புத்துக்கிட்டக்க போய் நிறைய கோபாலகர்கள்ட்ட இருந்து பாலை எடுத்துடுவான்னு சொல்லி அந்த பசும்பாலை விட்டு 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 அந்த புத்த கரைக்க 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 முதல்ல க்ஷீராபிஷேகம் சகார ராஜா விஸ்வாசபூர்வம் சபக்த பிருந்தை ததைவ பல்மீ கபிலே விசீர்ணே. வரதஹஸ்தம்னு பேர் இப்படி வச்சுருந்தா, அபயஹஸ்தம்னு பேரு இப்படி வச்சுருந்தா வரதஹஸ்தம்னு பேரு. பெருமாள் ஆவிர்வாவம் ஆனால் அன்னைக்கு தான் புரட்டாசி சிரவணம். நமக்கு கரெக்டா இந்த மாசத்திலேயே அதுவும் கிடைக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக
உடனே இந்த தேவதுந்துபி முழங்குறது, தேவகந்தர்வர்கள்லாம் ஆகாசத்துல தாண்டவம் பண்றா, எல்லோரும் புஷ்ப வருஷம் பண்ணினா. உடனே இந்த இடத்துல பகவான் ராஜாவின் இடத்துல பேசுறார். பகவான் சொல்றார், வசங்கதோஸ்மின் ஸ்வயமேவ ராஜன் விலோக்ய பக்திம் தவ பாவபூர்ணாம் தவ பிரசன்னோஸ்மி மஹீதரேஸ்மின் க்ஷேமம் விதாதும் சரணாகதானாம். பகவான் இந்த இடத்துல சொல்றார், உன்னுடைய பக்திக்கு வசமாய்தான் நான் இங்க பிரகடனமானேன். தொண்டமான் சக்கரவர்த்தியை பார்த்து சொல்றார், நீதான் ராமாவதாரத்துல சுக்ரீவனா என்னோட வந்த, நீதான் கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனனா என்னோட நீ வந்த, இப்போ அர்ச்சாவதாரமா நான் இறங்கினாலும் எனக்கு சேவை பண்றதுக்காக தான் நீங்க வந்து பிறந்திருக்கே அப்படின்னு. மத்பிரேம பாத்திரம் சதைவ பூயாக, நீ எப்பவுமே என்னுடைய பிரேம பாத்திரம். அதனால இங்க எனக்கு ஆச்சரியமான சந்நிதியை எழுப்பு, எனக்கு வருஷோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா பண்ணிட்டு வா அப்படின்னு இந்த இடத்துல பகவான் ஆக்ஞாபிச்சார். உடனே ரொம்ப ஆச்சரியமாக அந்த ஆனந்த விமான நிலையனா, ஆனந்த விமானம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆச்சரியமான சந்நிதி உண்டோ, இது தொண்டமான் சக்கரவர்த்தியாலேயே நிர்மாணம் பண்ணப்பட்ட ஆச்சரியமான சந்நிதி. இங்க இந்த க்ஷேத்திரத்துல தான் பகவான் கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக தினே தினே பக்தஜனா சகர்ஷம் ஆகத்திய தேவம் ததுர்ஷுர் முகுந்தம் அவாபுர் அந்தாக புனரேவ திருஷ்டிம் ருக்னா பபூவுஷ்ட விமுக்தரோகா. ரோகிகளுக்கெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கிறது, கண்ணில்லாதவாளுக்கெல்லாம் கண் கிடைக்கிறது இல்லையா, முடமானவர்கள்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சு விடுறா. சர்வ சம்பத்தையும் தர்மமோ அர்த்தமோ காமமோ ஏன் மோட்சத்தை கூட கொடுக்கறதுக்கு அப்படியே வரதனா காத்துன்னு இருக்க இல்லையா. இப்படிப்பட்ட ரொம்ப ஆச்சரியமான ஒரு சுவாமி. அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான தீர்த்தங்கள். ஆகாஷ கங்கைன்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, பாபநாசினின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, சுவாமி புஷ்கரணின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு, அஸ்தி கூட்டம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அதை தவிர சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம், கபில தீர்த்தம்னு 1000 தீர்த்தங்கள். அப்படிப்பட்ட தீர்த்தம். அது எப்படின்னா, பெருமாள்ங்கிற ஒரு பெரிய ஏரி, அதுல இருந்து பல அருவி கொட்டுறது. நமக்கு ஒரு பெரிய கருணையினுடைய ஏரி பெருமாள் அப்படின்னா அதுல இருந்து கொட்டுற தீர்த்தங்கள்லாம் அந்த ஏரியிலிருந்தே கொட்டுற தீர்த்தங்கள். சுவாமி புஷ்கரணினா சங்கரன்கிற ஒரு ராஜா ராஜ்யத்தை எல்லாம் இழந்து இந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துல வந்து பெருமாளை சேவிச்சுட்டு இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தான். அதனாலேயே இழந்த ராஜ்யத்தை அடைஞ்சான். அவனை சுவாமியா பண்ணின தீர்த்தம், அதனால சுவாமி புஷ்கரணின்னு பேர். சொல்லிண்டே போலாம். அஸ்தி கூட்டம்ங்கிற ஒரு தீர்த்தம் இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தட்சிண தேசத்திலிருந்து ஒரு பிராமணன் யாத்திரைக்கு வந்தார். அவர் காசி வரைக்கும் போறார். போற வழியில தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய கியாதி, அவருடைய புகழை கேட்டு தன்னுடைய மனைவி குழந்தைய இந்த ராஜா கிட்ட ஒப்படைச்சுட்டு, நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வர வரைக்கும் இவாளை ஜாகிரதையா பார்த்துக்கோ, நீ நீதிமான்னு தெரிஞ்சு உன் பொறுப்புல விட்டுட்டு போறேன்னு தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு போனார். ஒரு அழகான கிரகத்தை பார்த்து ஏற்பாடு பண்ணி அவளுக்கு சமையலுக்கு அவளுக்கு தங்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்துட்டு ராஜா என்ன பண்ணினா, ஜாகிரதையா வெளியில பூட்டிட்டு போயிட்டான். ஏன்னா அவளுக்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், அடிக்கடி நம்ம வந்து அவளை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தொண்டமான் சக்கரவர்த்தி இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டு இந்த பிராமண பத்னியையும் அந்த குழந்தையையும் அங்க வச்சு பூட்டிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு மறந்தே எடுத்துது. ராஜரீக காரியங்கள் வந்ததுனால இப்படி 2 பேர் நம்ம வசத்துல ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்காருங்கிறதையும் மறந்து போயிடுத்தவருக்கு இந்த பிராமணன் க்ஷேத்திர யாத்திரையெல்லாம் பல காலம் ஆயிடும் இல்லையா, 2-3 வருஷங்கள் கூட ஆயிடும் க்ஷேத்திர யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு. நடப்பாதையா தானே போவா. அவர் தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு தொண்டமான் சக்கரவர்த்தி கிட்ட வந்து என் பத்னியும் குழந்தையும் சௌக்கியமானு கேட்கிறாரு. அப்பதான் இவருக்கு ஞாபகமே வருது. ஓடோடி போய் கதவை திறந்து பார்த்தா 2 பேருமே கீழே அஸ்திகளா கிடந்தாளாம். அந்த பத்னியும் அந்த குழந்தைகளும். திருப்பதி பெருமாள்கிட்ட ஓடி போய் வெங்கடேச பெருமாள் இடத்துல கேட்கிறார், உன் பக்தனுடைய வாக்கு போய் போகலாமா, என்னறியாம நான் இந்த தவறு பண்ணிவிட்டேன், ஆனா அவளுக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன், உன் பத்னியும் உன் குழந்தையும் பொறுப்பா உன் இடத்துல ஒப்படைப்பேன், நான் வாக்கு கொடுத்திருந்தேனே, உன் பக்தனுடைய வாக்கு வீண் போகலாமா, என்ன பொய் பேசினவனா நீ பண்ணிவிட்டியே அப்படின்னு கதறி அழுதார். பகவான் சொன்னார், அஸ்தி கூட்டம்ங்கிற தீர்த்தத்துல கொண்டு இந்த அஸ்திகளை போடு அப்படின்னார். உடனே அந்த அஸ்திகளை எடுத்துட்டு போய் அஸ்தி கூட்ட தீர்த்தத்துல போட்டா அவ 2 பேரும் ரூபத்தோடு எழுந்து வந்தாளாம். அப்படிங்கிற மகாத்மியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான மகாத்மியங்கள். இப்படி ஒரு சமயம் சிம்மாதன்கிற ஒரு ராட்சசன் ரொம்ப அசுரால அந்த அசுரன் ரொம்ப தேவாள பாடாப்படுத்தின்னு இருந்தான். தேவாள்லாம் ரகசியமா ஒரு சமயம் இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி கிட்ட வந்து பிரார்த்திச்சுக்கிறா, நீங்க தான் எப்படியாவது இந்த ராட்சசனை வதம் பண்ணணும். தொண்டமான் சொல்றார், நான் மனுஷனாச்சே, அவனோட நான் எப்படி யுத்தம் பண்றது. அப்ப அவள்லாம் சொல்றா, நீங்க தானே ராமாவதாரத்துல சுக்ரீவன், நீங்க தானே கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனன், உங்களுக்கு பெருமாளோட சக்கிய பாவம் உண்டே, நீங்க பெருமாள் இடத்துல கேட்டா பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா,
பகவான்கிட்ட போய் பிரார்த்திச்சுக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். தன்னுடைய சங்கம், சக்கரம், கதை, கௌமோதகி அப்படிங்கிற இல்லையா, நந்தகம்ங்கிற கத்தி, கௌமோதகிங்கிற கதை, ஷார்ங்கம்ங்கிற வில்லு, சங்கம், சக்கரம், பஞ்சாயுதத்தையும் பகவான் கொடுத்தாராம். இதை கொண்டு யுத்தம் பண்ணு. அந்த பஞ்சாயுதத்தையும் தரிச்சுண்டார் தொண்டமான். பார்க்கறதுக்கு இன்னொரு விஷ்ணு போல இருந்தாராம். அது மட்டும் இல்ல, பகவானுடைய சாநித்தியம் தொண்டமான் சக்கரவர்த்திக்குள்ள பிரவேசிச்சது. இவரே இன்னொரு விஷ்ணுவோ அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி தொண்டமான் சக்கரவர்த்தி அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணினார். பகவானுடைய சக்கரத்தை கொண்டு சம்ஹாரம் பண்ணினார். திருப்பி இந்த ஆயுதங்களை கொண்டு பகவானுக்கு சமர்ப்பிக்கலாங்க போறதே பகவான் சொன்னார், நான் கொடுத்ததை வாங்கிக்கிற வழக்கமே கிடையாது. இன்னொன்னு, கலியுகத்துல ராமானுஜர்னு ஒரு யதீந்திரர் வரப்போறார். அவர் எனக்கு சங்க சக்கரத்தை திருப்பி சமர்ப்பிக்க போறார். அப்ப நான் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் உன்னிடத்திலேயே இருக்கட்டும்னார். பகவானை பார்த்து தொண்டமான் சக்கரவர்த்தி சொன்னார், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா அழகு, இதெல்லாம் உன்னுடைய திவ்யாயுதங்கள், இது எங்கிட்ட கவி, நான் ஒரு நரன், நான் ஒரு மனுஷன், இதை நான் எப்படி வச்சுப்பேன், இதை என்ன பண்றதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவே பகவான் சொன்னார், இதை ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணிவிடு, அது ஒரு தீர்த்தமா ஆயிடும்னு சொல்ல. இன்னைக்கு அதுதான் சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம், ஷார்ங்க தீர்த்தம், இப்படி பல தீர்த்தங்கள் திருப்பதியில் இருக்கு. இப்படியெல்லாம் பல வைபவங்கள். இப்படி தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய ஆச்சரியமான ஒரு பக்தி. இந்த வம்சத்துல வந்தவர் தான் ஆகாசராஜன். தொண்டமான் சக்கரவர்த்தியினுடையவே வம்சத்துல வந்தவர் தான் ஆகாசராஜன். அவர் ஒரு சமயம் ஒரு பெரிய யஜ்ய மகோத்சவம் நடத்தணும்னு யஜ்ய பூமியை உழுதார். யஜ்ய பூமியை முதல்ல உழணும், அதுக்கு வேத மந்திரங்கள்லாம் உண்டு. ஜனகரை யஜ்ய பூமியை உழறத்தே அந்த பூமியில ஒரு பெட்டி கிடைச்சது. அதுலதான் பாம்சுகுண்டித சர்வாங்கின்னு சாட்சாத் சீதாதேவி ஆவிர்பவமானாள். அதை போல இங்க யஜ்ய பூமியை உழறார் ஆகாசராஜன். அந்த சமயத்துல அந்த பூமியில ஒரு சகசிரதள கமலம் ஒண்ணு தோன்றித்து, அந்த கமலத்துக்கு மத்தியில 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரை, அந்த தாமரைக்கு மத்தியில ஒரு அழகான ஸ்திரீ சிசு, ஒரு பெண் சிசு தோன்றித்து. அதனாலதான் இவளுக்கு பத்மாவதி அப்படின்னு பேர். சாட்சாத் தாயார். சரசிஜ நிலையே சரோஜகஸ்தே தவளதமாம் சுக கந்தமால்யசோபே பகவதி ஹரிவல்லவே மனோகே திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம் சகார யஜ்யம் பிருத்திவீபதிஸ்ஸ சகருஷ பூமிம் வரலாங்கலேன தத்ரைவ சீதாந்தர பத்மமத்யே பிராதுர்பபுவாகில லோகமாதா பத்மாவதீதி பிரதிதாம் ஜகத்யாம் சம்லாலயாமாஸ மகீபதிஷ்ட ரூபேண ஷீலேன குணேன சாபி பத்மாவதி சாத்மசமா பபௌஸயா. சாட்சாத் 1000 தளங்கள் கொண்ட பத்மத்துல தாயார் ஆவிர்பவம் அயோனிஜையா தான் பிறந்தாள். எல்லா சிசுக்களும் பிறக்கிற மாதிரி பிராகிருதமான சிசு இல்லையே, அதனால தோற்றம் தான், தோன்றினாள். எப்படி பெருமாள் தோன்றினாரோ தாயாரும் தோன்றறா இந்த இடத்துல. உடனே ஒரு அசரீரி கேட்கறது, இந்த அமானுஷ்யமான குழந்தை இன்றிலிருந்து உன்னுடைய பெண்ணாக வளர்ந்து வருவாள் அப்படின்னு அசரீரி கேட்டது. ஆகாசராஜன் எடுத்துண்டார். ரூபத்திலேயோ சீலத்திலேயோ குணத்திலேயோ பெருமாளுக்கு சமமானவள் இவள். அதனாலதான் ருக்மிணி பிராட்டியே பாகவதத்தில் அழகா 7 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு கடிதாசி எழுதுறா. அப்ப சொல்றா இல்லையா, எந்த விதத்திலையும் உனக்கு ஏத்தவள் நான் ஒருத்தி தாங்கிறா. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோத்ரவிண தாமபிராத்ம துல்லியம். எல்லாத்திலையும் நான் உனக்கு ஆத்ம துல்லியம். ஏன்னா அவள் வேற அவன் வேற இல்லை, அதுதான் விஷயம். கம்பராமாயணத்துல கம்பன் அழகா சொல்றார், சீதையும் ராமரும் முதல்ல மிதிலையில பார்த்துண்டா இல்லையா, ஒரு கன்னியா மாடத்துல தாயார் ஒரு புஷ்ப பந்து விளையாடின்னு இருக்கா. பெருமாள் அப்படியே லக்ஷ்மணனோட நடந்து போயின்னு இருக்கார். தாயார முதல் கட்டாட்சம், தாயாரும் பெருமாளும் ஒருத்தர் பார்த்துண்டா. அப்பவே ஹிருதயங்கள் இடம் மாறிடுத்து அப்படின்னா, கண்கள் கவ்வின. அங்க அழகா ஒரு விஷயம் சொல்றார், கருங்கடல் குலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. க்ஷீராப்தியில ஏக தத்துவமா லட்சுமி நாராயணாளா இருக்கிறவா இல்லையா, ஏதோ அவதார காரணத்துக்காக இங்கேயும் அங்கேயும் பிறந்திருக்கிறாப்புல ஒரு விடம்பனமே தவிர அவ என்னைக்கும் பிரியாத ஏக தத்துவமாச்சே. இத பின்னாடி ராவணன் கிட்டக்க சுந்தரகாண்டத்துல தாயார் சொல்ல போறா, என்னையும் ராமரையும் பிரிச்சுட்டதா கனவு காணவே காணாதே, எனக்கும் அவருக்கு பிரிவே கிடையாது. சூரியனையும் சூரிய வெளிச்சத்தையும் எப்படி பிரிக்க முடியும், சூரிய கிரணங்களையும் பிரிக்க முடியாது. அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா. இதே விஷயத்தை தாயாரும் சொல்றா, ராமரும் சொல்றார், அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. அப்படிதானே ஆரம்பிச்சோம். ஈஸ்வரனையும் ஈஸ்வர சக்தியும் எப்படி பிரிக்க முடியும், ஏக தத்துவமா இருக்கிறவா.
அப்ரதக் சித்தமான தத்துவம். பிரதக்கா அவளை பார்க்கவே முடியாது, அப்படி ஏக தத்துவமா இருக்கிற. அதனால எந்த ரீதியிலையும் தாயாரும் பெருமாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாதான் சமம். இவாளுக்கு அவர் தான், அவருக்கு இவர் தான் அப்படின்னு இருக்க முடியுமே தவிர, இல்லையா? அதனால சகீஜனை சாகம் அகஸ்தியநாதம் திருஷ்டுவா கிரகம் கச்சதி சாயமேஷாம் அகஸ்திய தீர்த்தஸ்ய சமீபமேத்ய விஹ்ருத்ய சேஷாச்சலகானனே ச ஏவம் கதாசித் ஸ்வசகீஜனைः ச சிக்ரீடலீலாவனமேத்யகன்யா ததாஸ்வமாருஹ்ய ஜகன்னிவாசோ லீலார்த்தமத்ராகமத் ஆதிதேவா ஷ்யாமம் யுவானம் கமலாயதாட்சம் சுவர்ணநானாவிதபூஷணாயும் பீதாம்பரம் பானதனுர்தரம் ச ததர்ஷகன்யா ஸ்வசகீஜனைஸ்தம். பத்மாவதி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துட்டு வரா. வீணாகானம், சங்கீதம், சர்வசாஸ்திரத்திலையும் நிபுணையா இருக்கா. சாட்சாத் தாயாராச்சே. தன்னுடைய தோழிகளோட அந்தப்புறத்தில் விளையாடுவா. ஒரு சில சமயங்கள்ல ராஜ்யத்துக்கு சொந்தமான ஒரு தோட்டம் அகஸ்திய தீர்த்தத்துக்கு பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு அகஸ்திய தீர்த்தம் இருக்கே திருப்பதி பக்கத்துல, அங்கதான் அகஸ்தியநாதர் அப்படின்னு சிவனே இருக்க. சிவ பூஜை பண்றது வழக்கமா இவ ஆத்துல. அதனால தினப்படி போய் அகஸ்திய தீர்த்தத்துக்கு பக்கத்துல ராஜ்யத்துக்கு சொந்தமான அந்த தோட்டத்துல இருக்கிற புஷ்பங்களை பறிச்சு அகஸ்தீஸ்வரரை பூஜை பண்ணிட்டு அந்த தீர்த்தத்து பக்கத்துல இருக்கிற நந்தவனத்துல விளையாடுறது வழக்கம். இந்த குழந்தைகள் இல்லையா, குமரிகள், இவாள்லாம் தாயார் இருப்பா. கூடவே அந்த குழந்தைகளோட சேர்ந்துண்டு லலிதலவங்கலதா பரிசீலன கோமளமலய சமீர, அது வசந்த ருத்து வேற. அழகான வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்றது, மல்லி, முல்லை, மாலதி முதலிய புஷ்பங்கள்லாம் கொல்லுன்னு புஷ்பிச்சிருக்கு. பஞ்சமஸ்வரத்துல குயில் கூவுறது, மலையமாருத்தம் வேற வீசுறது. சாயங்கால வேளை ரொம்ப ரம்யமான சமயத்துல தாயாரும் சகிகளுமா அப்படி விளையாடிட்டு இருக்கிறத பெருமாள் அடிக்கடி என்ன பண்ணுவார், திருப்பதியிலிருந்து இப்படி கீழே வந்து விஹரணம் பண்ணிட்டு போவார். எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார். இன்னைக்கு ஒரு ராஜகுமாரனை போல வேஷம் தரிச்சுண்டு, அதுவும் கையில் ஒரு வில்லோட கூட ஷார்ங்கபாணியாகவே வரார். இவதானே சீதை அந்த அவதாரத்தில். அதனால ஷார்ங்கபாணியாகவே வரார். ஒரு குதிரை மேலே ஏறி வரார், கள்ளழகரே வரார், குதிரை மேலே ஏறி வரார். அப்படி இந்த நந்தவனத்து பக்கமா அப்படியே வரார். சத்யஸ்ய சேவே மலையானிலச்ச வசந்த காலோ ஹ்யபவச்ச தத்ரே தத்ர இவ காமோ விஜயம் சகார திரஷ்டும் வனே மன்மத மன்மதம் ஃபுல்லந்தி புஷ்பானி லதாசு சத்யா ஸ்ரவந்தி சத்யோ மகரந்ததாரா பிபந்தி பிருங்கா பரிதோ பிரமந்தி கூஜந்தி விருக்ஷேஷு சே கோகிலா. மயில்கள்லாம் அழகா அப்படி தோக விரிச்சுண்ட ஆட, அங்க புஷ்பங்கள்ல இருந்து அங்க தேன் சொட்ட அதை வண்டுகள்லாம் ஜங்கார துவடி கொண்டு குடிக்க, அதெல்லாம் ஒரு ஸ்ருதி கொடுக்க, அதுக்கு கோகிலங்கள்லாம் அந்த ஸ்ருதியை வச்சுட்டு பாட, இப்படி ஒரு ஆனந்தமான ஒரு ஆச்சரியமான வாதாவரணம். அதுல வேற இந்த மயில் பெருசா இல்ல தாயார் அப்படிங்கிற இந்த மயூர நிருத்தியம் ஆச்சரியமா இருக்கா அப்படிங்கிறாப்புல இருக்கா. அந்த மயிலுக்கு போட்டியா இவ ஆடின்னு இருக்கா அந்த தோழிகளோட கூட. அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் என்ன பண்றதா, பெருமாள் இப்படி வரார் இல்லையா, வளைஞ்சு பழங்களை கொடுக்கறதாம். அங்க இருக்கக்கூடிய குயில்கள்லாம் கூட கோவிந்தன் வரான் பத்தியோ, கோவிந்தா கோவிந்தான்னு கூவுறாப்புல இருக்கான் அந்த இருக்கிற குயில்கள்லாம் கூட. எல்லோரும் பார்த்தா என்னடா அது யாரோ வந்திருக்கா போல இருக்கே அப்படின்னு பார்த்தா இப்பதான் பெருமாளுடைய ரூபத்தை பார்க்கிறா. அப்படி துரகத்தின் மேல ஏறி அப்படி வந்திருக்கார். அது வில்ல அப்படி மாட்டிண்டு, அம்புரா துணியை மாட்டிண்டு அப்படி ஆச்சரியமா அழகிய மணவாளனா பெருமாள் வந்திருக்கார் இல்லையா. அப்படி பகவானை பார்த்த உடனே இவாள்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறா. அந்த லாவண்யத்தை பார்த்ததும் ஏதோ சாதாரண ரூபத்தை, சாதாரண ஒரு மனுஷ ரூபத்தை தான் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா சாதாரண ரூபம்னு சொல்லிட முடியுமா, அதுவே அத்தியுதமான ரூபம். தத பிரகல்போ பகவானுபேத்ய பப்ரச்ச பத்மாம் பிரியபாஷணேன. இங்க இந்த கன்னிகைகள்லாம் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு நமிட்டு சிரிப்பு சிரிச்சுன்னு பெருமாள் முள்ள இந்த கன்யா மடத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். பத்மாவதியை பார்த்து கேட்கிறார், இவாள்லாம் அப்படி யாரோ வராரே, நம்மளை கேட்காதபடி உள்ள வராரே, உள்ள இருக்கிற காவல் கடுபடி எதையும் லட்சியமனாம அவர் பாட்டுக்கு வரார். எல்லாருமே அவரை பார்த்து ஸ்தம்பிச்சுதான் நிற்கிறார். இவர் நேரா வந்து இத்தனை பேருக்கு மத்தியில் இருக்கிற பத்மாவதியை பார்த்து பேச ஆரம்பிச்சார். இதோ கதோ வாகரிணீ சகாசித் கிரஹீது காமோ அனுசராம்யஹம் தாம் சேஷாச்சலேஸ்மின் மிருகயா விஹாரி வசாமி மே ப்ரூஹி சரோஜனேத்ரி. ஒரு பெண்மான் ஒன்று இந்த பக்கமா ஓடி வந்ததை நீ பார்த்தியோமா, வேணும்னே இவளை தான் அப்படி சொல்ற. உன்னை போலவே இருக்குமே, உன்ன மாதிரி மருண்டு பார்க்கும், உன்னை போல துள்ளி குதிச்சு ஓடும்,
உட மாதிரியே இருக்கிற ஒரு பெண்மான், அதை தேடிட்டு தான் வந்தேன். நீங்கயாவது பார்த்தையோ அந்த பெண்மானே? பத்மாவதி சொல்றா, லீலாமிருகாக்கியத்ர வசந்தி ராஜன் கணேசராஸ்தே விபினே சரந்தி கச்சத்வமே தத் விபினம் விஹாய லீலாஸ்தலம் ராஜகுமாரி கணம். காட்டுல 1000 மான் ஓடுறது, இது காட்டு பிரதேசம். நீ அங்க போய் தேட வேண்டியது தானே, அதை தேடிட்டு இங்க வருவீரோ? இது நாங்கள்லாம் விளையாடுறதுக்கு உண்டான பிரத்யேகமான கன்னியாமடம். அது இப்படிலாம் ஒரு புருஷன் சுதந்திரமா உள்ள நுழையக்கூடாது. உனக்கு தெரியாதா? அது இருக்கட்டும், உன்னை பார்த்தா இந்த உலகத்தை சேர்ந்தவள் மாதிரியே உன்னை பார்த்தா தோணலையே, உன்னை பார்த்தா ஒரு மனுஷி மாதிரியே தெரியலையே. இந்த சௌந்தரியம் எந்த லோகத்திலையுமே கிடைக்காத. நீ கந்தர்வ கன்னிக்கையா, சுர கன்னிக்கையா, நாகேந்திர கன்னிக்கையா, இல்ல இந்த ஊரை சேர்ந்தவளா? காத்வம் சகீபி சரசி பிரியாதி காந்தார தேசே வத கன்யகே துவம். நான் கந்தர்வ கன்னிக்கையா இருந்தா என்ன, நான் தேவலோகத்து கன்னிக்கையா இருந்தா என்ன, நான் நாகேந்திர கன்னிக்கையா இருந்தானே, முனி கன்னிக்கையா இருந்தாதான் உமக்கு என்ன ஓய்? நாகம் சரோஜாத் உதிதா தரண்யா. நான் இதெல்லாம் யாருமே இல்லை. நான் பத்மத்துல உதித்தவள், பத்மாவதின்னு பேர் எனக்கு. ஆகாசராஜன் தெரியுமா? அவருடைய பத்னி தரணி தேவி தெரியுமா? அவளுடைய பொண்ணு நான். அயோனிஜயா அவதாரம் பண்ணினவள், ஆகாசராஜனால் வளர்க்கப்படுறவள். அயோனிஜாஸ்தஸ்யத ஏவ திவ்யம் சௌந்தர்யமேதத் வகசி ஸ்வகாத்ரே. ஆதானே பார்த்தேன் அப்படிங்கிறார் பெருமாள். இல்லைன்னா இவ்வளவு அற்புதமான சௌந்தர்யம் யாருக்கு இருக்கும்? இந்த லோகத்துல சாதாரணமா பிறந்தவாள் இடத்துல இப்படிப்பட்ட திவ்ய லாவண்யம் பார்க்க கிடைக்காதே. நீ அயோனிஜயா பிறந்தவளாத்தான் இருக்கணும்னு அப்பவே நினைச்சேன். அதுதான் என் சித்தம் உங்ககிட்ட இவ்வளவு மோகிக்கிறது அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் வசந்த காலம்னு இங்க விளையாட வந்திருக்கோம். உமக்கு என்ன இங்க வேலை? புருஷருக்கு இங்க என்ன வேலை? பகவான் சொல்றான், ஏன் நானும் குமரன் தானே, நீங்கள்லாம் குமாரிகள்னா நான் ஒரு குமாரன் இல்லையா? குமாரனும் குமாரிகளும் சேர்ந்துதானே விளையாடணும், அதுதானே அழகு. ஏன் இந்த வசந்த காலம் உங்க சித்தத்தை தான் பாடாப்படுத்துமா, என் சித்தத்தையும் பாடாப்படுத்துறது இல்லையா? இங்க இருக்கிற புஷ்பங்களோ, இங்க இருக்கிற வண்டோடைய ஓசையோ, இங்க இருக்கிற மயிலுடைய ஆட்டமோ, இங்க இருக்கிற மலையமாருத்தமோ, இந்த பிரகிருதி வனராஜியோ, இது என் சித்தத்தையே உழுக்கத்தான் உழுக்கிறது. அதனால நம்ம சேர்ந்துதான் கிரீடாம் குருத்வம் தியஜதா சுலஜ்ஜாம். இன்னொன்னு, என்னோட விளையாடுறதுக்கு என்ன லஜ்ஜை? விசிருஜ லஜ்ஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தோ லபதே மாமகம். பகவத் பக்தி பண்றதுக்கு லஜ்ஜை வேண்டாமே. உலக விஷயத்துல போய் கிருத்திரிமம் பண்றதுக்கு தான் லஜ்ஜை வேணுமே தவிர அவன் சரணத்தை பிடிச்சுக்கிறதுக்கு லஜ்ஜை வேண்டாம் இல்லையா? வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன லஜ்ஜை வேண்டிருக்கு? அதனால என்ன பஜிக்கிறதுக்கு லஜ்ஜை வேண்டாம் அப்படிங்கிறான் பகவான். நீங்க எதுக்கோ லஜ்ஜப்படலாம், உலக விஷயத்துல மூழ்கிறதுக்கு லஜ்ஜப்படலாம், பரபுருஷனை பார்க்கறதுக்கு லஜ்ஜப்படணும், பரம புருஷனை பார்க்கறதுக்கு லஜ்ஜை வேண்டாமே அப்படிங்கிறார் இந்த இடத்துல பகவான். அவளுக்கு புரியல. எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, எனக்கு ஒரு குலம் இருக்கு, குடும்பம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, இதெல்லாம் மீறி ஒரு புருஷனோட பேசுறது தப்பு. பகவான் சொல்றான், விசரிச்ச சர்வம் நியமம் ச தர்மம் குலம் ச மானம் பித்ருபாம் தவாம்ச்ச மாம் ஏகமீஷம் சரணம் பஜேத தர்மஸ்து மத்ப்ரீதி பலைகஹேது. பகவத்கீதை ஞாபகம் வந்துருத்து திடீர்னு. இதைத்தானே பகவான் அர்ஜுனனும் சொன்னான். எங்க மாமா நிக்கிறாளே, எங்க சம்பந்தி நிக்கிறாரே, எங்க தாத்தா நிக்கிறாரே, எங்க குரு நிக்கிறாரே, இவரோட எப்படி யுத்தம் பண்றது அப்படின்னு கேட்கறதே பகவான் சொல்றான், மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஷான்னு அங்க கீதையில சொன்னது ஞாபகம் வந்துடுத்து. பகவான் சொல்றான், குடும்பத்தை விடு, குழந்தைய விடு, குட்டியை விடு, சமஸ்த ஆச்சார விசாரங்களையும் விடு, அது அத்தனைக்கும் பிரயோஜனம் என் சரணத்துல வந்து விழறதுதான். என் சரணத்தை பிடிச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றான். இப்படி சொல்லிட்டு இருக்கிறதையே பத்மாவதி ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு பெருமாள் வந்துட்டார். பத்மாவதியும் தாம் பரிரப்து காமஹா சொல்லிட்டோம். அந்த அந்த அவசரம் எப்படி இருந்திருக்கும் நினைச்சுப்பார். சாட்சாத் பரமபுருஷ தரிசனம் எப்படிதான் இருந்திருக்கும். உடனே அந்த தோழிகள்லாம் பார்த்தா இது சரியான போக்கிரியா இருக்கும் போல இருக்கே. பத்மாவதி உன்னை இத்தனை நாள் பேச விட்டதே தப்பு, நீ வாடி முதல்ல அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டா. பெருமாள் ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போயிட்டார். அவ்வளவுதான் இல்லையா? சித்தத்தை நம்ம கொண்டு சமர்ப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவரே திருடிட்டு போயிடுவார். திருடுறதுக்கு அலோவ் பண்ணினா போதும், அவ்வளவுதான் இல்லையா? ரொம்ப சிரமப்பட்டு யோகம் பண்ணி யமனியமாசன பிராணாயாம பிரத்யாகாராதிகள்லாம் மன்றவாளுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டு சித்தத்தை பரமாத்மாட்ட போய் ஒடுக்கணும் இல்லையா? ஆனா அதரம் மதுரம் வதனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேஹே அகிலம் மதுரம்னு அவனுடைய மாதுரியத்தை சிந்தனம் பண்ணிவிட்டா அந்த சித்தம் தானே பெரிய போயிடுறது. இதுக்கு ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. கோபிகைகள் என்ன ரொம்ப அஷ்டாங்க யோகம் பண்ணியா சித்தத்தை பகவான் இடத்துல ஒடுக்கினா? அவனுடைய மாதுரியம், அவனுடைய சௌந்தர்யம், அவனுடைய காம்பீரியம், அவனுடைய விலாசம், இதை சிந்தனம் பண்ணிட்டு இருந்தா போதாதோ இல்லையா? அதனால
இங்க பெருமாளும் கிளம்பி திருமலைக்கு போயிட்டார். வகுளமாலிகா ஆசிரம் அங்கதானே பெருமாள் இருந்துருக்கார். யசோதையே வகுளமாலிகையா அவதாரம் பண்ணினா. இன்னைக்கு நீங்க பெருமாளை பிரதட்சணம் பண்ணிட்டு வெளியில வரத்தே வகுளமாலிகையினுடைய சந்நிதி இருக்கும். அவள் அங்க ஒரு ஆசிரமம் அமைச்சுட்டு இருந்தா. பெருமாளே ஸ்ரீனிவாசனாக அங்க அர்ச்சாவதாரத்துல எழுந்தருளி இருந்த பொழுதிலும் அடிக்கடி வகுளமாலிகா ஆசிரமத்துல வந்து அவள் சாதம் ஊட்டி விடுவோ, அவள் பெருமாளை லாலனம் என்றுவோ, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாளாட்டினவளாச்சே. யசோதா அவதாரத்துல அவளேதான் வகுளமாலிகையா வந்திருக்கா. அதனால அவள் கிட்டக்க இருந்து அவளுடைய லாலனையை பெற்றுண்டு பெருமாள் அப்பப்ப போவறான். இன்னைக்கு இவளுடைய ஆசிரமத்துக்கு வந்து பெருமாள் இப்படியே தலையை தொங்க பொண்ணு உட்காந்துருக்க. ஏன்னா அஷ்டபதியில பார்த்துட்டா 2 விரகமும் சொல்லப்படுறது. அஷ்டபதியில கிருஷ்ண விரகமும் சொல்லப்படுறது, அஷ்டபதியில ராதா விரகமும் சொல்லப்படுறது. உத்தமமான ஒரு ஜீவனை அடையறதுக்கு பகவானுக்கும் ஆசை இருக்கு, அந்த ஜீவனுக்கும் பகவான் அடையறதுக்கு தாபம் இருக்கு. அப்படிங்கிறது 2 விரகமும் சத்தியம் தானே. விலபதி ஹசதி விஷீததி ரோதிதி சஞ்சதி முஞ்சதி தபம் சாவிரஹி அப்படின்னு ராதா விரகம் சொல்லப்படுறதுன்னா கிருஷ்ணனும் ராதையை நினைச்சுட்டு உருகிறான். லூட்டதி தரணி சயனே ராதே பகுவிலபதி தவன ராதே ராதேன்னு அவளுடைய நாமத்தை சொல்லிட்டே பகவான் கீழே உருண்டு புரள்றான் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. பகவானுடைய விரகமும் சத்தியம், தாயாரோட விரகமும் சத்தியம். இங்க தாயார் உருகிறா, துடிக்கிறா. பத்மாவதி அகர்நிஷம் சருததி கிருஷா பூத் வியோகதாபா நலதக்யமான நித்ரநலேபேன பபூபயஸ்சே விஸ்ருஜ்ய ஷய்யாம் லுடதி ஸ்ம பூமௌ. நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் சொல்றா, எனக்கு வந்திருக்கிற நோய் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா விரகம்ங்கிற நோய் வந்திருக்கு. இது வந்து வாதம் பித்தம் கபம்னு நாடி பிடிச்சு பார்த்து நீ தெரிஞ்சுக்க முடியாது. என்னுடைய கைய அந்த கார்கடல் வண்ணன் வந்து என் கைத்தலம் பற்றிட்டா இந்த நோய் போயிடும். கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவத் தீரும். ஒரு கால் என்னுடைய வியாதி போகணும்னு நினைச்சேனால் காளியனுடைய மேல ஏறி காளிய நர்த்தனம் பண்ணினானே அந்த பிருந்தாவனத்துல கொண்டு என்னை விட்டுட்டு எல்லாம் அந்த நோய் போயிடும் அப்படிங்கிற. இதெல்லாம் ஆண்டாளுடைய பாசுரத்துல எல்லாமே ஒண்ணுதானே, அதே தாயார் தானே. அதனால அவளுக்கு தூக்கம் இல்லை, அவளுக்கு ஆகாரம் செல்ல மாட்டேங்கிறது. அவளுக்கு பாலை கண்டா கூட யாரோ பால் கொண்டு கொடுக்கறா, ஆகாரத்தை கொண்டு கொடுக்கறா, விஷம் மாதிரி இருக்கு. தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கை நோக்கி என் இருபுருவம் நெளியுதே. கடைசியில் இதெல்லாம் கொலுவுக்கு சுண்டலுக்கு பாடுற பாட்டா எடுத்து. இதெல்லாம் அதோ ஒரு மாமி வந்து நீ பாடிண்டே இரு, நான் சுண்டல் எடுத்துன்னு விடுறேன் அப்படின்பா. இதெல்லாம் எப்பேற்பட்ட விரகத்தை சொல்ற கீர்த்தனங்கள். பூர்ணமான கோபி பாவத்துல போய் ஊத்துக்காடு வெங்கடகவி பாடின கீர்த்தனம் அதெல்லாம். இந்த விரகத்துக்கு மருந்து அது. முதல்ல இந்த விரகம் வந்துடுமா ஒருத்தருக்கு? உலக கஷ்டத்தை நினைச்சு கண்ணில் 2 புட்டு ஜலம் வருமே தவிர பகவானை நினைச்சு கண்ணில் 2 புட்டு ஜலம் வரணுமே இல்லையா? உத்தமமான பாவ லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்தனுக்கு சுத்தமான பிரேம பக்தி ஹிருதயத்துல சித்திச்சு கொடுத்தானால் அப்புறம் அவன் இடத்துல பூர்ணமான பிரேம பாவங்கள்லாம் உதயமாகும். மேனி சிலுக்கும், கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வரும், தொண்டையில கத்கதம் ஏற்படும், உடம்போட வர்ணமே மாறும். சா ரோமாஞ்சதி சீத்கரோதி விலபதே உத்கம்பதே தாமியதி பிரமதி பிரமீலதி பததி மூர்ச்சத்யபி. இத்தனை பாவ லட்சணங்களும் ராதைக்கு ஏற்படுறதுங்கிறத 9வது அஷ்டபதியில ஜெயதேவர் வர்ணிச்சுட்டு வரார். பக்தி சாஸ்திரங்கள் இதுக்கு பிரமாணம். நிறைய பக்தி சாஸ்திரங்கள்ல எந்தெந்த பாவோத்ரேகங்கள், பாவம் ஹிருதயத்துல அப்படி ஒரு பிரேம பாவம் வரத்தே அந்த சரீரத்துல என்னென்ன லட்சணங்கள் தோன்றும்ங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு முதலிய மகாபுருஷால்கிட்ட இந்த பாவ லட்சணங்கள்ல எப்பவுமே காணப்பட்டுன்றது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்டக்க சுத்தமான அகண்ட அந்த பராபக்தி அவளுக்கு சித்திச்சு கொடுத்தோ. அதனாலே அப்படி ஒரு பிரேம ஹிருதயத்திலிருந்து திரகிச்சு வரும். அதுலயே இந்த சரீரத்துல இத்தனை பாவ லட்சணங்களும் தோன்றும். அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் ஆழ்வாரும் சொல்றாரு. இதெல்லாம் பிரகலாதனே இப்படிதான் இருந்தான்னு பாகவதம் சொல்றது. திடீர்னு அழறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு உருள்றான், ஹரே ஜெகத்பதேன்னு கதறான். இந்த பக்தியெல்லாம் நடிச்சு விட முடியாது. இது சித்தத்துல ஏற்படணும். இனி ஒரு க்ஷணம் அவனை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற தாபம் வந்தோடு அந்த ஹிருதயத்தை உலுக்கிடும். மீரா முதலிய பெரியவாள்லாம் அப்படிதான் அந்த ஸ்திதியில தான் இருந்தா. பெருமாளும் இங்க முகத்தை தொங்க போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கார். அவருக்கும் அண்ணா ஆகாரம் செல்ல மாட்டேங்கிறது. வகுள மாளிகை கொண்டு ஆகாரம் கொடுக்கறா, பால் கொடுக்கறா. ஸ்ரீனிவாசா கிருஷ்ணாவதாரத்துல தானே படித்தினே, இந்த அவதாரத்துல சமத்தா சாப்பிடப்படாதா? இது என்ன? இது இத்தனை தாபம் உனக்கு எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு சகஜமா தானே கீழே போயிட்டு வந்தேன், ஏன் திருச்சானூர் போயிட்டு வந்ததுல இருந்து உன் சித்தமே மாறி போயிடுச்சு அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்றார், நான்
ஆகாசராஜனுடைய பெண்ணை பார்த்தேன் அம்மா, அவளுக்கு பத்மாவதின்னு பேரு. அகம் து கோபஹா கிலதே குமாரஹ பத்மாவதி சா கலு ராஜபுத்ரி ஆகாசராஜ கதமம்பனோ தது சம்பந்தமேவம் ஹிருதி காமயேத். அவளை பார்த்ததுல என்னுடைய சித்தம் அவள் மயமா இருக்கு. பகுளமாலிகை சொல்றா, அப்ப நிச்சயமா அவ உன்னை சேர்ந்தவளா தான் இருக்கணும், உனக்கு ஆட்பட்டவளா தான் இருக்கணும், உன்னை மாலையிடுறதுக்கு பிறந்தவளா தான் இருக்கணும். ஏன்னா எப்ப நீ அவளை வரிச்சுட்டையோ, எப்போ அவளை பார்த்து உன் சித்தம் அவளிடத்துல போயிடுத்தோ, அப்ப அவ உன்னை சேர்ந்தவள் தான். ஏன்னா நீ யாரு? சாட்சாத் பரமாத்மா இல்லையா? உபனிஷதே அதை தான் சொல்றது. பரமாத்மா யாரை அக்ஷதை போடுவாரோ அந்த ஜீவன் தான் பரமாத்மாட்டாக வர முடியும் அப்படிங்கிறது. நான் இன்னைக்கு வேணா பகவானை நோக்கி போயிடுறேன், நான் வேணா இன்னைக்கு மோட்சத்துக்கு போயிடுறேன்னு ஒருத்தர் சங்கல்பிச்சுன்னு சுக்லாமிரதம் கூட்டிட்டு போயிட முடியுமா என்ன? புரியுறதோ? இவன் என் வழிக்கு வரட்டும்னு பகவான் இவன் தலையில அக்ஷதை போடும். துவாம் விருணே அப்படின்னு அக்ஷதை போட்டாதான் வர முடியும், இல்லைன்னா அப்படின்னு உபனிஷதே சொல்றது. யமை வைஷ விருணுதே தேன லப்யா. அந்த பரமாத்மா யாரை வரிப்பரோ அவர் தான் பரமாத்மாட்ட போக முடியும். அப்படி ஒன்றும் பகவானுடைய சித்தம் யாரோ ஒரு ஏப்ப சோப்பி கிட்டக்க போயிடாதே. அப்ப இவளை பேர்பட்டவளா இருக்கணும், இவள் கிட்டக்க பெருமாளோட சித்தம் போறதுக்கு. அப்ப பகுளமாலிகை சொல்றா, நீ அவளை வரிச்சிருக்கேன்னா கண்டிப்பா அவள் உன் சரணத்தை சேர வந்தவளா தான் இருக்கணும், அவள் தாயாரா தான் இருக்கணும், அந்த பாக்யவதி அவள் தானா அப்படின்னு பகுளமாலிகை சொல்றா. இப்ப ஸ்ரீனிவாசன் சொல்றா, நான் ஒம்புள்ள, நான் மலவாசியா இருந்துருக்கேன் இங்க, அவ்வளோ ஆகாசராஜனோட பொண்ணு, நம்ம எப்படிமா நமக்குள்ள சம்பந்தம் ஒத்து வருமான்னு கேட்கிறார் பெருமாள். இங்க நமக்குள்ள சம்பந்தம் ஒத்து வருமா? அவ அப்பா பொண்ணு கொடுப்புறா, நான் இங்க உன்னுடைய ஆசிரமவாசியானா இருந்துருக்கேன் இங்க. பகுளமாலிகா சொல்றா, இது என்ன இப்படி கேட்டுவிட்டே, நீ யாரு? நீ சிவபதி இல்லையா? சர்வலோகேஸ்வரன் இல்லையா? இன்னும் உன்னுடைய லீலைக்கு அளவில்லாமல் போயிட்டு இருக்க. ஏன் சாமானியனை போல பேசுறிய நீயும்? முதல்ல ஒரு காரியம் பண்றேன், நீ அவளை நினைச்சுட்டு இருக்கியே, அவளும் ஒன்னத்தான் நினைச்சுட்டு இருப்போ. கண்டிப்பா நீ ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு வந்துட்டே, உன் கட்டாட்சம் யாரை விட்டு வச்சது? அதனால அவளுடைய பரிஸ்திதி என்ன, அங்க என்ன நிலவரம்ங்கிறது ஒரு மாறுவேஷத்துல போய் பார்த்துட்டு வரேன், அப்புறமா உறுதி பண்ணிப்போம் அந்த விஷயத்தை அப்படின்னு இவள் ஒரு குரத்தி வேஷத்துல போறாளாம். வகுளமாலிக்கை ஒரு புளிந்த கன்யாவா ஒரு குரத்தி வேஷத்துல போய் நல்ல காலம் வருது நல்ல காலம் வருதுன்னு குறி சொல்லிட்டு வருவா. இதை போல பத்மாவதியுடைய கிரகத்துக்கு போய் ஒரு குறி சொல்றவளா போறா. அந்த ஆகாசராஜனுடைய பத்னி கேட்கறா, அம்மா நல்ல வேளையா நீ வந்த, என் பொண்ணு ஆகாரமே எடுத்துக்க மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, ஒரு பால் சாப்பிட மாட்டேங்கிறா, அந்த குழந்தை பேசி நன்னா பேசி ரொம்ப நாள் ஆறுது. அன்னைக்கு ஒரு நாள் வனத்துக்கு போயிட்டு வந்தா, எதை பார்த்தாலோ எதை கண்டு பயந்தாலோ அன்னில இருந்து இப்படி இருக்கு, பேமாள மாதிரி இருக்கு. நம்மாழ்வார் சொல்ற, என்னை ஒழுங்கா பெருமாள் சேவிக்க கூட்டின்னு போகாம இருந்திருந்தா நான் ஒழுங்கா இருந்திருப்பேன். உன்னை யார் என்ன திருக்குறுங்குடிக்கு கூட்டின்னு போக சொன்னதுன்னு ஒரு பாசுரம். திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கடிவாயு ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அப்புறம் அவருடைய கண்களும் அவருடைய அதரங்களும் அதுலேயே என் சித்தம் போறது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் சித்தத்தை அப்படி அபகரிச்சுட்டார் அவர் அப்படின்னு நம்மாழ்வாரே ஒரு நாயகியா மாதிரி பாடுறார் அந்த பாசுரத்தை. அப்ப அவ சொல்றா, அந்த அந்த குரத்தி சொல்றா, வந்து அன்னைக்கு உங்க பொண்ணுக்கு தரிசனம் கொடுத்தது ஏதோ பேயோ பைசாச்சமோன்னு நினைச்சுக்காதீங்கோ, உங்க குலதெய்வம் ஸ்ரீனிவாசனைத்தான் பார்த்திருக்கா. அதுதானே தொண்டமான் சக்கரவர்த்திக்கே குலதெய்வம், அந்த குடும்ப அந்த பரம்பரைக்கே குலதெய்வம். அதனால அவள் கண்டது சாட்சாத் பகவானே. அந்த பகவானே வரிச்சுட்டு போயிருக்கார் உங்க கன்னிக்கையே. தக்க சமயத்துல விவாகம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரத்தி கிளம்பி போனா. ஆகாசராஜனுடைய பத்னி ரொம்ப சந்தோஷப்பட்டாள் இந்த விஷயத்துல. இந்த விஷயத்தை கூப்பிட்டு ஆகாசராஜனிடத்துலயும் சொல்றார், அப்படி ஸ்ரீனிவாசனுடைய சங்கல்பம் ஆனால் அது நடக்கட்டுமே அப்படின்னு அவளும் காத்துருக்க. இந்த விஷயத்தை போய் வகுளமாலிகா ஸ்ரீனிவாசன் இடத்துல சொல்லி, அவளும் ஒன்னத்தான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. உடனே வரப்பிரேஷனம் பண்ணணும். ஆச்சரியம், வரப்பிரேஷனம்னு ஒண்ணு பண்ணுவா. வரனுடைய பக்கத்துல இருந்து வதுவை போய் வரிக்கிறது. இந்த மாப்பிள்ளைக்காக அந்த வதுவை வரிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு வரப்பிரேஷனம் பேரு. அதுக்கு ஒரு பெரியவாளை அனுப்புறது வழக்கம் அந்த நாள்ல. அப்படி கிடைச்சு யாரு கிடைச்சா வரப்பிரேஷனத்துக்குனா சுகர் அனுப்சாரம் பகவான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க பத்மாவதி கல்யாணத்துல பார்த்தா சுகர் நின்று இருப்பார், கிளிமுகத்தோட நின்று இருப்பார். நம்ம பாகவதர் சொன்ன சுகர் தான், வியாசபுத்திர சுகர். சுகாச்சாரியால இந்த இடத்துல பகவான் ஸ்மரிச்சார். உடனே சுகர் வந்தார். சுகரே பகவான் அனுப்பறான். ததோ முகுந்தோ பகவான் முனீந்திரம் வியாசாத்மஜம் ஸ்ரீ சுகதேவமேவ பத்மாவதீம் தாம் பரிணேது காமா சஸ்மார பத்மாயத சாருநேத்ரக. அவர் தானே
பாகவதத்தை உலகத்துக்கே வருஷிச்சவர் அவர் தானே. வியாசரே பாகவதத்தை பண்ணினாலும் பிரவச்சனம் பண்றதை மட்டும் சுகர் இடத்துல தான் கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட பரமஹம்சர், அப்பேற்பட்ட அவதூதர் தன்னுடைய சமாதியெல்லாம் கூட மூட்டை கட்டி வச்சுட்டு கிருஷ்ண கதைனா ஓடி வந்துருவான் அவர். அப்பேற்பட்ட சுகாச்சாரியால் ஸ்ரீ தொண்டமானஸ்ய குலான்மமாத்ய கன்யாம் பிரணீஸ்வேதி ஜகாத கிருஷ்ணாக. இப்படி ஆச்சரியமா ஆகாசராஜனுடைய சபையில தோன்றினார். ஆகாசராஜன் இடத்துல சொல்றார், சாட்சாத் பரமாத்மா உன் பொண்ணை வரிக்கிறார். அவளும் சாமானியம் நினைச்சுக்கூடாதே, பகவான் வரிக்கணும்னா அவள் தாயாரா தான் இருக்கணும், வேற யார் அவள்? சகசிரதள பத்மத்துல தோன்றினா அயோனிஜயாச்சியே உன்னுடைய பெண் இல்லையா? சாதாரணமா ஒரு பையனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கணும், கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த மாப்பிள்ளையே மகாவிஷ்ணு பாவிச்சு கொடுக்கணும். கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரணபூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே அப்படின்னு கொடுக்கணும். அதாவது அந்த குழந்தை வேதாத்தியனம் பண்ணியிருந்தான், ஆனால் அந்த பையனுக்குள்ள வேதங்கிற விஷ்ணு உட்கார்ந்துருக்கு, வேத ரூபத்தில் விஷ்ணு இருக்க, அதனால அவனையே விஷ்ணுன்னு பாவிச்சு அந்த கண்ணிக்கையை தானம் பண்ணணும்னு இருக்கு. இங்க பாவிக்க வேண்டாம், விஷ்ணுவே தான் மாப்பிள்ளை. இங்க பாவிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சாட்சாத் மகாலட்சுமியே தான் பொண்ணு, விஷ்ணுவே மாப்பிள்ளையா போயிட்டா அப்புறம் இவருடைய பாக்கியத்தை அப்புறம் என்னதான் சொல்றது? ராஜா பரம சந்தோஷப்பட்டார், நான் கிருதகிருத்தியனாக ஆனேன் இல்லையா, என்னுடைய பெண்ணாக தாயார் இல்லையா மகாலட்சுமி ஸ்வரூபினியா இருக்கிற பத்மாவதிய பெண்ணாகவும் ஸ்ரீனிவாசனை அழகிய மணவாளனையே ஜாமாதாவாகவும் அன்னைக்கு ஜனக மகாராஜன் பண்ண பாக்கியம், அன்னைக்கு பீஷ்மக மகாராஜா பண்ண பாக்கியம், அன்னைக்கு பார்க்கடல் பண்ணின பாக்கியம், பெரியாழ்வார் பண்ண பாக்கியத்தை ஆகாசராஜனும் பண்ணினார். பாக்யோதயேனைவ நரலபதே சத்சங்கமம் மங்களகாரணம் மமேஷ்ட தெய்வம் குலதெய்வதம் சே ஸ்ரீ வெங்கடேஷோ பகவான் கிருபாலு மன்யே தஸ்யைவ கிருபாவசேன த்வமத்ர மே திருஷ்டிபதம் கதோஸ்மி. உடனே ராஜா எழுந்துட்டு, உங்களை மாதிரி மகத்துக்கள் இங்க வரப்பிரேஷனம் பண்றாப்புல, அடியேனுடைய பாக்கியம், என்னுடைய குலதெய்வமாச்சே, என் பிராணனாச்சே, அந்த வெங்கடேசனுக்கு பத்மாவதிய சமர்ப்பணம் பண்ற பாக்கியத்தை அடியேனுக்கு கொடுத்துருக்கா. தாயாரும் பெருமாளுமா சேர்ந்து அடியேனுக்கு கொடுத்துருக்கா. தாஸ்யாமி தாஸ்யாமி, கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லணுமா, 3 தடவை தாஸ்யாமின்னு சொல்லணும். இங்க எழுந்துண்டு அங்கீகாரத்தை தெரிவிச்சார். உடனே சுகர் போய் இதை பகவான் இடத்துல தெரிவிச்சார். உடனே ஒரு உத்தர பல்குனி நட்சத்திரத்தை தான் இன்னைக்கு உத்தர பல்குனி, ஆச்சரியமா அப்படி பகவான் அமைச்சுக்கிறார். இந்த இடத்துல தேதி பார்த்துன்னு ஒன்றும் நம்ம அப்படி சொல்லலை, ஆனால் இது ஆச்சரியமா அப்படி நடக்கிறது. அதனால அன்னைக்கு ஆகாசராஜ பரமம் சஹர்ஷம் அவாப்யஜானீய நிஜானமாத்யானி ஆக்ஞாபயாமாச சுதா விவாஹ கர்மாணி கர்த்தும் துவரையா நகர்யாம். ரொம்ப ஆச்சரியமான சகசிரஸ்தம்ப மண்டபம் திருச்சானூர்ல அமைக்கப்பட்டது. நாராயணபுரத்துல அழகான முத்தியால தோரணங்கள்லாம் கட்டப்பட்டது. ஆச்சரியமான மரகத மணிப்படிகள்லாம் வச்சு அழகான ஸ்தம்பங்கள், அழகான ஸ்பட்டிக ஸ்தம்பங்கள்லாம் அங்க நிர்மாணம் பண்ணப்பட்டு, தாயாரும் அழகான எந்த சந்தியா காலத்துல எந்த அந்த சூரியோதய காலத்துல செவ்வி படர்ந்திருக்குமே அதுக்கு தக்க ஒரு க்ஷௌமாம்பரம் கட்டிண்டு சர்வாபரண பூஷிதையாக ஹம்சாங்கித க்ஷௌமயுகம் ச சக்யா பத்மாவதிம் வாசிதம் உத்தரீயம் சந்தாரயாமாசுரலம் ச வேணிம் சம்பூரயாமாசுரதோ சுபுஷ்பைः சகீஜனைः ஏவம் அலங்கிருதா ச சுகந்த காஷ்மீர சுகுங்குமேன லிப்தஜநேத்ரே வரகஜ்ஜலேன பாலேன ச சிந்தூரவரேன ரேஜே. ரொம்ப ஆச்சரியமா தாயார் சகீஜனங்களோட கூட இப்படி சர்வாபரண பூஷிதையா ஹம்சபக்ஷி போல அடிபெயர்ந்து நடந்து வரா. அந்த மண்டபம் மேடைக்கு சத்திரம் ச ஜக்ராக சஹஸ்ரமூலிகி ஆதிசேஷன் கொடபிடிக்க தீபத்வயம் சந்திர திவாகர ஊச்ச. மாப்பிளைக்கு 2 பக்கமும் தீபங்கள், சூரியனும் சந்திரனுமே தீபங்கள் பிடிக்க சம்பீஜயாமா சதுரஸ்ய ஷௌரே திலோத்தமா சாமரமுர்வசீச்ச சகார சாரத்யமஜ சிவோபி ஜாமாத்ருமித்ரம் ஸ்வகரம் ததௌச்ச. பிரம்மா ரதம் ஓட்டிண்டு வரார். மாப்பிள தோழரா பரமேஸ்வரன் கைப்பிடிச்சுட்டு வரார். ரம்பை திலோத்தமை முதலிய அப்சரசுகள்லாம் நாட்டியம் ஆடிண்டு வரா. சம்போ கரே சுஞ்ச விதாஜபானிம் தத்ரயோ சங்கரதாங்கபாணி. பெருமாள் சங்க சக்கர கதாபத்மத்தோட கூட அப்படி ஆச்சரியமா ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளார். மாப்பிளைய அழைச்சு சோபனங்கள்லாம் பாடி உள்ள கொண்டு மணமேடையில் உட்காத்தி வச்சு வைவாகிகமான மத்தளம் தட்ட வரிசங்கம் நின்றுடன்னு தாயார் பாடுறாளே.
இல்லையா? பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழி, அம்மி மிதிக்க கணா கண்டேன், மங்களனான் கட்ட கணா கண்டேன் தோழி, ஒரு காளை புகுத கணா கண்டேன் தோழின்னு எப்படி ஆண்டாள் கிரமேண விவாக பத்ததியை பாடிண்டு வராளோ அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக யதோச்சிதம் தைரபி சம்சிதஸ்சே ராஜா பவோ பிரேம பராஸ்ருநேத்ரா ததோ ஹரிர் மங்கள விக்கிரகோயம் சர்வைஷ்ச தேவைர் அபிசேவிதஸ்சே. உத்தமமான வாத்திய கோஷங்கள்லாம் முழங்கிறது. அங்க தேவாள்லாம் புஷ்ப வருஷம் பண்றா, தும்புரு நாரதாதிகள்லாம் அங்கே மங்கள கோஷங்கள்லாம் பண்றா. அஷ்டாதச வாத்தியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல முழங்கிறது. இந்த இடத்துல பகவான் ஆச்சரியமா இங்கே மங்கள சூத்திரங்கள், அங்க தாயாருக்கு மங்கள சூத்திரத்தை அணிவிக்கிறார். யதோக்தமாக கன்னிகாதானம் பண்ணித்தரார் ஆகாசராஜன். பகவான் பாணிக்கிறான். அன்னைக்கு எப்படி இயம் சீதா மவசுதா சகதர்ம சரிதவ பிரதீட்சைனா பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வபீனா அப்படின்னு இந்த சீதை பரமபாக்யவதி, இவள் உன்னுடைய தர்மத்தை உன்னோட நிழல் போல அனுசரிச்சுட்டு உன் பின்னோட வருவள், இவளோட சேர்ந்து உனக்கு சர்வமங்களங்களும் ஏற்படட்டும், நீ ஸ்ரீயப்பதியா ஸ்ரீனிவாசனா சர்வமங்களங்களோடு கூட இருப்பாயின்னு எப்படி ஜனகன் மங்களாசாசனம் பண்ணினாரோ அதை போல ஆகாசராஜனும் இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக மங்களாசாசனங்கள்லாம் பண்றார். சக்ருஸ்ததா மங்கள கர்மணாம் துர்திருஷ்டி தோஷஸ்ய விநாசனாய விக்னேஷம் ஆராத்ய ததோ வசிஷ்டா புண்ணியாக கோஷேன ச வாசயித்வா. ஆச்சரியமா விரதங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகி மாங்கல்ய சூத்திரம் விருஷசைலநாதோ பவந்த பத்மாவதி கண்டதேசே ததா வவர்ஷு குசுமானி தேவா ஜகுஷ்ட கந்தர்பகனா சஹஸ்ரம் ததோ வசிஷ்ட பிரபதீன் முனிம்ச்சே நநாம சாகாச நிருபம் தராயாம் சே ஊச்சுஸ்ததா சீர்வசனம் ச தேபி விஜ்ஞாய திவ்யாவபி தம்பதி. தோ ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியுமாக இங்க சோபிக்கிற ஆகாசராஜன் ஆனந்த பாஷ்பம் விடுறான், தரணி தேவி ஆனந்த பாஷ்பம் விடுறா, சுகர் முதலிய ரிஷிகள்லாம் மங்களாசீர்வாதங்கள்லாம் பண்றா, நாரதாதிகள்லாம் மேனி செலுத்து கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் விட்டு கீர்த்தனம் பண்றா. அஷ்டாதச வாத்தியங்களும் முழங்கிறது. இந்த இடத்துல ஸ்ரீனிவாச பத்மாவதி விவாகம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்து பெருமாளுக்கு பின்னாடி ஊஞ்சல் உற்சவம் டோலோத்சவம் பவ்வளிம்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்து எம்பெருமான் பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாசனாக பகவான் शोभिक्यरार तम श्रीनिवासं बहुशो मनुष्या म्लेच्छाश्च चैना यवनास् खसाश्च द्वीपान्तरस्था अपि चेष्टदैवं कलु भजिष्यन्ति निजेष्ट सिद्ध्यै. அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசன் வரப்பிரதானம் பண்றவனாகவே தாயாரோட சேர்ந்தவனா ஏக தத்துவமாக ஸ்ரீனிவாசன் பிரித்து சொல்ற வழக்கமே இல்லை. ஸ்ரீனிவாசனையும் பத்மாவதியும் சேர்த்து ஸ்ரீனிவாசன் சொல்றோம். அப்படி நம்ம ஆசிரியிக்கிறதுக்கு ஒரு ரூபம் போராதுன்னு ரெண்டு ரூபத்தோட ஒரே பெருமாள் தானே அம்மையாகவும் அப்பனாகவும் இருந்து அப்படி கருணையை வருஷிட்டு இருக்கார். அந்த வெங்கடாதிரிக்கு சமமான ஸ்தானமோ வெங்கடேசனுக்கு சமமான ஒரு தேவதையோ கிடையவே கிடையாது. அப்படி ரொம்ப ஆச்சரியமா தாயார் வைபவம் தானே. கல்யாணம்னா பெருமாள் தாயாரோட சேர்ந்தாதான் அப்புறம் ஜகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சங்கல்பம் வருது. அகலுகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு தான் சொல்றார். அப்பதான் சரணாகதி பண்றதுக்கு பெருமாள் யோக்கியமானவரா இருக்கார். அலர்மேல் மங்கையோட தாயாரோட இருக்கிறதே தான் தைரியமா போய் சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் வருது. ஏன்னா தாயார் பக்கத்துல இருக்கா. அதனால அப்படிப்பட்ட தாயாரோடு கூட ஸ்ரீனிவாசனா பெருமாள் இப்படி சேவை சாதிக்கிறாருங்கிற ரொம்ப ஆச்சரியமான கல்யாண வைபவம். இந்த நவராத்திரிங்கிறது தாயாரை கொண்டாடுற ஒரு உற்சவம் தான். அதாவது ஈஸ்வரனுடைய தாயார் ஸ்வரூபந்தான் அம்பாள். அப்படிங்கிற கருணை, பொறுமை, பிரேமை, தயை, இரக்கம், இது அத்தனைக்கும் ஒரு ரூபம் கொடுத்தா அதுதானே தாயார் இல்லையா? அதனால இந்த தாயார் நமக்கு எல்லா சௌக்கியங்களையும் கொடுக்கட்டும், நம்ம எல்லா பிழைகளையும் பொறுத்தள்ளட்டும், நமக்கு மேலும் பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்து சர்வ க்ஷேமங்களையும் கொடுத்து அவித்யை அழித்து நமக்கு பூர்ணமான வித்யாஸ்வரூபிணியா சாரதையா நம்ம ஹிருதயத்தில எல்லாம் பிரகாசித்து நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களையும் அனுகிரகம் பண்ணட்டும் பிரார்த்திச்சு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த ரமாரமண கோவிந்த கோவிந்த. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். ராம 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 ராம. நமஸ்காரம். இன்னைக்கு நவராத்திரியோட முதல் தினம். அதே சமயத்தில் ஆச்சாரியாரோட
ஆராதனையும் நடந்திருக்கு. இன்றைய தினத்தில் அதாவது நவராத்திரினாலே ஒரு கல்யாணத்துக்கு வாரத்தில் நடக்கிற கல்யாணம் மாதிரி தான். அந்த கல்யாணமே இன்னைக்கு 10வது கல்யாணம்னு சொல்லிட்டு நம்ம அதை அம்பாள் சந்தையில் நடந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்குன்னா அது பாலாஜி பாகவதோட பிரவசனத்தினால தான். எல்லா இடத்துலையும் நித்திய கல்யாணமாக இருக்கணும். அதுக்கு அம்பாள் ஆச்சாரியாலும் ஆசீர்வாதம் பண்ணணும். மேலும் மேலும் அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நமக்கு நிறைய நடத்தி தரணும். சாதாரணமாக ஒரு ராமாயணமோ மகாபாரதமோ எடுத்துட்டா 2 மாதம் 3 மாதம் ஒரு கோயிலில் நடக்கிறது. நவராத்திரினா 10 நாள் 10 விதமான கட்சியாக நடக்குது. தேவைப்பட்ட இந்த மாதிரி உபன்யாசங்களே 10 நாளுமே வச்சு கேட்கலாம் போல அந்த அளவுக்கு ஒரு சத்தான விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார். அதுக்காண்டி நம்ம எல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு சத்தான விஷயங்கள் சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ராத்திரியும் நித்திய கல்யாணமா இருக்கணும்னு அம்பாளே ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். Trasam